بسم الله الرحمن الرحيم عما يتساءلون عن النبأ العظيم الذي هم فيه مختلفون كلا سيعلمون ثم كلا سيعلمون ألم نجعل الأرض مهادا والجبال أوتادا وخلقناكم أزواجا وجعلنا نومكم سباتا وجعلنا الليل لباسا وجعلنا النهار معاشا. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய திருத்தூதர் என்பதை அதன் முழு பரிமாணத்தோடு மக்களுக்கு புரிய வைப்பதற்காக அனைத்து மாவட்டங்களிலும் இது போன்ற மாநாடுகளை நாம் நடத்தி கொண்டு வருகிறோம். இந்த கடையநல்லூர் மாநாட்டிலே தடைகளை தகர்த்து எறிந்து தலை நிமிர்ந்த தௌஹீத் என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. கடையநல்லூரிலே பல ஆண்டுகளுக்கு முன்னால் இது போன்ற ஒரு மார்க்க பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கும் பொழுது விரல் விட்டு எண்ணக்கூடிய இந்த முன்பகுதியில் அமர்ந்திருக்கிற மக்களை விட குறைவான அளவுக்கு மக்கள் திரண்டிருக்கிற அந்த கூட்டத்திலே நாங்கள் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது ஒரு பெரிய கூட்டம் திரண்டு வந்து தாக்குதல் நடத்தியதையும் இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கான மக்களால் இந்த திடல் நிரம்பி வழிவதையும் பார்த்தால் தடைகளை தகர்த்து எப்படி தலை நிமிர்ந்திருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அப்போ ஏன் இந்த தடைகளை தகர்த்து எப்படி இந்த ஜமாத் வளர்ந்தது, இந்த தௌஹீத் ஏன் வளர்ந்தது? பல இயக்கங்கள் பல கொள்கைகள் நாட்டில் இருக்கின்றனவே, அவைகளை எல்லாம் பின்னுக்கு தள்ளிவிட்டு இந்த கொள்கை மாத்திரம் ஏன் நாளுக்கு நாள் தாறுமாறாக வளர்ந்து கொண்டே இருக்கிறது? இந்த கொள்கைக்குத்தானே அதிகமான எதிர்ப்பும் அதிகமான முட்டுக்கட்டைகளும் அதிகமான தொல்லைகளும் கொடுக்கப்படுகிறது. அப்படி இருந்தும் இந்த தௌஹீத் ஏன் தலை நிமிர்ந்து வந்திருக்கிறது? இதை விளக்குவதற்குத்தான் இந்த தலைப்பு. முதலாவதாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், இந்த தௌஹீத் என்கிற இந்த கொள்கை நபிமார்கள் சொன்ன கொள்கை. நபிமார்களை அல்லாஹ் அனுப்பியதே இந்த ஒரு கொள்கையை சொல்வதற்குத்தான். அல்லாஹுவை வணங்குங்கள், அவனுக்கு இணை கற்பிக்காதீர்கள். ஊபுதுல்லா வலா துஷ்ரிகு பிஹி ஷையா, நீங்கள் அல்லாஹுவை வணங்க வேண்டும், அவனுக்கு எதையும் இணையாக ஆக்கக்கூடாது. இதுதான் தௌஹீத். இதை சொல்வதற்குத்தான் அல்லாஹ் எல்லா நபிமார்களையும் அனுப்பினான். இந்த ஒரு கொள்கையைத்தான் எல்லா நபிமார்களும் அடிப்படையாக வைத்து மக்களுக்கு சொன்னார்கள். அப்போ நபிமார்கள் எல்லாம் இந்த கொள்கையை சொல்லும் பொழுது இப்போ நாம் சில தடைகளை எதிர்கொள்கிறோமே, இது போன்ற தடைகளை, இதைவிட அதிகமான தடைகளை அல்லது இதைவிட குறைவான தடைகளை அந்த நபிமார்களும் சந்தித்திருக்கிறார்கள். எல்லா நபிமார்களும் இந்த கொள்கையை சொல்லும் பொழுது உடனே ஊரே உலகமே திரண்டு எதிர்ப்பார்கள். அந்த கொள்கை நாம் சொல்கிற காரணத்தினால் நாமும் எதிர்க்கப்படுவது தடுக்கப்படுவது ஆச்சரியமான விஷயம் இல்லை. ஆனால் ஏன் இந்த கொள்கையை மாத்திரம் எதிர்க்கிறார்கள்? எவ்வளோ கொள்கைகள் இருக்கிற தௌஹீதுங்கிற இந்த ஒரு கொள்கைக்கு மாத்திரம் ஏன் உலகமே திரண்டு எதிர்ப்பு காட்டுகிறார்கள் என்று சொன்னால், இந்த தௌஹீது கொள்கையுடைய அடிப்படை என்னவென்றால், அல்லாஹுவை வணங்குங்கள் என்று சொல்லாமல் அல்லாஹுவை தவிர யாரையும் வணங்கக்கூடாது என்ற அடிப்படை தான் இது காரணம்.
அல்லாஹ் வணங்குன்னு சொன்னோண்டு வைங்கலாம் யாரும் எதிர்க்க மாட்டான். வணங்கினா வணங்கிட்டு போன்ட்டு போயிடுவான். அதை வணங்காத, இதை வணங்காத, இதை வணங்காத என்று சொல்லி அவனுடைய தவறான வணக்கங்களையும் கடவுள் கொள்கைகளையும் எதிர்த்து சொல்லும் பொழுது, அங்கே இருக்கிற மக்களை நீங்கள் வென்றெடுக்க முயற்சிக்கும் பொழுது அங்கிருந்து எதிர்ப்புகள் வருகிறது. அப்போ அல்லாஹ்வை வணங்குங்கள் என்று சொல்வதில் எதிர்ப்பு வராது. அல்லாஹ்வை தவிர எதையும் வணங்கக்கூடாது என்ற ஒரு எதிர்மறை கொள்கையை இந்த தௌஹீத் அமைந்திருக்கிற காரணத்தினால் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவே அப்படித்தான் அமைந்திருக்கிறது. வணக்கத்திற்கு உரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? இது கடவுள் இல்லை, அது கடவுள் இல்லை, மனுஷன் கடவுள் இல்லை, யானை கடவுள் இல்லை, கழுத கடவுள் இல்லை, மரம் கடவுள் இல்லை, சூரியன் கடவுள் இல்லை என்று சொன்னால் அதையெல்லாம் யாரெல்லாம் கடவுளாக நினைக்கிறார்களோ அவர்களுக்கு ஆத்திரம் வரும்ல, அவங்களுக்கு எதிர்ப்பை காட்டுவார்கள் இல்லையா? அப்போ இந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் தான் இந்த தௌஹீத் அமைந்திருக்கிற காரணத்தினால் மற்ற கொள்கைகளை சொல்லும் பொழுது ஏற்படாத எதிர்ப்புகளும் முட்டுக்கட்டைகளும் சங்கடங்களும் இந்த தௌஹீதை சொல்லும் பொழுது ஏற்படும். இன்னும் சொல்ல போனால் இந்த தௌஹீதினுடைய இன்னொரு அம்சமாக நன்மையை ஏவ வேண்டும், தீமையை தடுக்க வேண்டும் என்று இந்த மார்க்கத்தில் சொல்லப்படுகிறது. ஒரு இஸ்லாமியர் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், நல்லது என்று சொன்னால் அதை அடுத்து சொல்லிவிட வேண்டும். ஒரு கெட்டது நடக்குமையானால் இது கெட்டது, இதை செய்யாதே என்று சொல்லி தடுக்க வேண்டும். இப்போ நன்மையை ஏவி தீமையை தடுத்தால் எதிர்ப்பு வருமா வராதா? ஒருத்தன் தீமையான காரியத்தை செய்யும் பொழுது நம்ம பாட்டுக்கு போய்கொண்டே இருந்தால் எதிர்ப்பு வராது. ஏண்டா செய்கிற எதிர்ப்பு வந்துடும். அதை போய் தடுக்க போனோம் என்றால் எதிர்ப்பு வந்துவிடும். அப்போ நன்மையை ஏவி தீமையை தடு என்கிற அடிப்படையில் இந்த தௌஹீத் அமைந்திருக்கிற காரணத்தினால், எல்லா நபிமார்களும் இதையே சொன்ன காரணத்தினால் இந்த தௌஹீத் எங்கெல்லாம் அழகாக முழங்கப்படுகிறதோ அதை கடுமையாக எதிர்ப்பார்கள். நீங்கள் உலகத்தில் எடுத்து பாருங்கள், நம்ம ஊரில் நம்ம நாட்டில் எடுத்து பாருங்கள். இஸ்லாத்தின் பெயரால் பலவிதமான குழுக்கள் இருக்கிறார்கள். அந்த குழுக்கள் எல்லாம் என்ன செய்வார்கள் என்று கேட்டால், அவங்க தங்களுக்குள்ள ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி கொள்வார்கள். நான் தான் ஒரு ஷாஃபி மதுஹபுக்காரர் இருக்கார், நான் சரியான வழியில் இருக்கேன்னு சொல்லுவார். அப்படின்னா ஹனஃபி மதுஹபு தவறுன்னு பிரச்சனை பண்ணும்ல. நீ ஷாஃபி மதுஹபு சரி என்று சொன்னால் அப்போ ஹனஃபி மதுஹபு தவறுன்னு சொல்லணும்ல, சொல்ல மாட்டார். ஒரு ஹனஃபி மதுஹபுக்காரர் இதான் சரி என்று அவர் பின்பற்றுவார். இதான் சரி என்று நினைத்தால் என்ன செய்யணும்? நம்ம சகோதரன் தவறான கொள்கையில் இருக்கிறானே, நம்ம போகிற சொர்க்கத்துக்கு அவனு வரணுமே என்று அவன்கிட்ட போய் நீ ஷாஃபியா இருக்காதே, இன்னென்ன காரணத்தினால் இது தப்பு சொல்லணுமா இல்லையா? எந்த ஒரு ஷாஃபியாவது ஹனஃபிட்ட போய் நீ ஹனஃபியா இருக்காதே சொல்ல மாட்டார். எந்த ஒரு ஹனஃபியாவது ஷாஃபிட்ட போய் நீ ஷாஃபியா இருக்காதுன்னு சொல்ல மாட்டார். ஆனால் நான் செய்கிற சரிம்பார். நான் ஷாஃபி தான் எனக்கு சரி, ஹனஃபி தான் சரின்னு அவர் சொல்லுவார். அப்போ இவர்கள்லாம் என்ன தீமை என்று தெரிகிறது, தப்பு என்று தெரிகிறது, என்ன செய்கிறாங்க தெரியுமா? நீ செய்யும்போது நான் கண்டுக்கிற மாட்டேன், நான் செய்யும்போது நீ கண்டுக்கிறாத அப்படின்னு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்கல்ல. ஏன் எதிர்க்க போகிறான்? ஷாஃபி ஹனஃபி சண்டை பெரிய அளவில் வந்திருக்குதா? எப்போவாது தீவிரமாக எவனா அஜர்த்து தீவிரமாக பேசிவிட்டால் வந்திருக்கும். தௌஹீதுக்கு வந்த மாதிரியான எதிர்ப்பு அவங்களுக்கு வந்திருக்குதா? வர வாய்ப்பில்லை. ஏனென்றால் ஒருத்தருக்கு ஒருத்தர் தீமைகளை சகித்து கொள்கிறார்கள். ஓன் தப்பை நான் கண்டிக்க மாட்டேன், ஏன் தப்பை நீ கண்டிக்கிறாத. இந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் தான் எல்லா இயக்கங்களும் எல்லா கொள்கைகளுமே அட்ஜஸ்ட்மெண்ட் டைப்பாக இருக்கிறார்கள். தௌஹீத் என்ன செய்யும்? ஷாஃபிட்ட போய் ஷாஃபி தப்புன்னு சொல்லும், அதில் இருக்காதேன்னு சொல்லும். எதனால் அது தப்பு என்ற ஆதாரத்தோடு எடுத்து வைக்கும். அதில் இருக்கிற ஒவ்வொருவனையும் வென்றெடுப்பதற்காக பாடுபடும். ஹனஃபிட்ட போகும், ஹனஃபிட்ட போய் இது தவறு என்று சொல்லும். உன்னுடைய கொள்கை கோட்பாடு அத்தனையும் இஸ்லாத்திற்கு எதிரானது என்று சொல்லும், விளக்கும். அங்குள்ள மக்களுக்கு புரிய வைக்கும், அவர்களை வென்றெடுப்பதற்காக பாடுபடும். மாலிகி, ஹம்பலி, சின்ன கட்சி, கீழே கட்சி, மேலே கட்சி, எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, இதுகளெல்லாம் இஸ்லாத்தில் இல்லை என்று சொல்லும். அதிலிருந்து மக்களை வென்றெடுப்பதற்காக முயற்சி செய்யும். அப்போ என்னென்னவெல்லாம் நம்ம முன்னாடி இருக்கிறதோ, அதில் எதெல்லாம் தவறு என்று படுகிறதோ அந்த தவறுகளிலிருந்து மக்களை மீட்டெடுக்க வேண்டும். இது தௌஹீதுக்கு மட்டும்தான் இருக்கிறது. அந்த காலத்தில் வரதட்சணை வாங்கி கொண்டு வந்தார்கள், அதிக அளவில் வாங்கினார்கள். அதை எப்படி செய்து கொண்டார்கள்? முத்தவள்ளி வாங்கும்போது அஜர்த்து கண்டுக்கிற மாட்டார், அஜர்த்து வாங்கும்போது முத்தவள்ளி கண்டுக்கிற மாட்டார். முத்தவள்ளி வரதட்சணை வாங்குறாரா, அஜர்த்து அல்பாத்தியா வச்சு கூட்டாகிடுவாங்க. முத்தவள்ளி வாங்கி கொடுப்பாருங்க, அஜர்த்து எதிர்க்கணும்ல, அவரை பங்காளி ஆக்குறது எப்படி? அஜர்த்து அல் ஃபாத்திஹா,
அவர் அல்பாத்தியா சொல்வதன் மூலமாக அவரையும் பங்காளியாக்கிவிட்டால் எதிர்ப்பு வருமா? யாரா எதிர்ப்பானா? அப்போ எல்லா தீமைகளையும் கண்டவுன பொங்கி எழுந்து உங்களில் யாராவது தீமையான காரியத்தை கண்டால் கையால் தடுங்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, மர்ரா மின்கும் முன்கரன் ஃபல்யுகையிர்ஹு பியதிஹி. யார் ஒருவர் தீமையான காரியத்தை காண்கிறாரோ அதை தன் கையால் தடுக்க வேண்டும். முடியாவிட்டால் ஃபபிலிசானிஹி, முடியாவிட்டால் நாவால் தடுக்க வேண்டும். அதுவும் முடியாவிட்டால் ஃபபி கல்பிஹி, மனசால் வெறுத்து ஒதுங்க வேண்டும் என்று சொன்னார்களே. அந்த கடமையை தௌஹீத் ஜமாத் மாத்திரம் செய்கிற காரணத்தினால்தான் அனைவரும் எதிர்க்கிறார்கள். அவங்களுக்குள்ள உள்ளவன் ஒவ்வொருத்தன் அடுத்தவனை தவறு என்று சொல்லுவான், எதிர்க்க மாட்டான், சண்டை போட மாட்டான். ஷாஃபி கூட்டம் இங்கே போடாதே சொல்ல மாட்டான், ஹனஃபி பயான் இங்கே நடத்தக்கூடாது என்று சொல்ல மாட்டான். நீ ஓன் தவறை நான் கண்டுகொள்ள மாட்டேன், ஏன் தவறை நீ கண்டுகொள்ளாதே. முரீது வாங்கிறது கூடாது. காதிரியாக்காரன் என்ன செய்யுமா? நான் முரீது வாங்கிறத சாதுலியா கண்டுக்கிறாத, சாதுலியா முரீது வாங்கிறத காதிரியா கண்டுக்கிற வேணாம். நம்ம ரெண்டு ஒன்றா இருந்துக்குருவோம். ரெண்டும் தப்புன்னு நம்ம போய் சொல்கிறோமா? ரெண்டு பேரும் சேர்ந்து அடிக்க வரோம். இப்போ மேட்ரு என்ன? அனைவருடைய தீமைகளையும் எதிர்க்கக்கூடியதாக தௌஹீத் அடிப்படை இருக்கிற காரணத்தினால்தான் நம்ம மட்டும் பல தடைகளை கடந்து வந்திருக்கிறோம். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் கூட அவங்களோட யார் நெருக்கமாக இருந்திருக்குன்னு பாருங்கள். அவங்க ஓரிரை கொள்கை சொன்னாங்க. ஒரு கூட்டம், அந்த மக்காவில் இருந்த ஒரு கூட்டம் என்ன செஞ்சான்? கல் மண் கழுத எல்லாத்தையும் கடவுளாக கருதிய கூட்டம் இருந்தார்கள். மக்காவில் கற்களை சிலைகளை வணங்கக்கூடியவர்கள் இருந்தார்கள், மறுமையை நம்பாதவர்கள் இருந்தார்கள். அப்படி ஒரு கூட்டம் இருந்தார்கள். மதீனாவில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சாராரை எதிர்த்தார்கள். மதீனாவில் இருந்தவங்களாம் யார்? யகூதி இருந்தார்கள், நசாராக்கள் இருந்தார்கள். யகூதிகள் நசாராக்கள் நபிமார்களுடைய வருகையை நம்புகிறவர்கள், மறுமையை நம்பக்கூடியவர்கள். அப்படியான எதிரிகள் இருந்தார்கள். அப்போ மக்காவில் உள்ள கொள்கைக்கும் மதீனாவாசியுடைய கொள்கைக்கும் எந்த வகையிலையும் பொருத்தமே கிடையாது. இவன் கொள்கை அவனுக்கு பிடிக்காது, அவன் கொள்கை இவனுக்கு பிடிக்காது. சரி, யகூதி நசாரா இருந்தான்ல மதீனாவில், அவங்க ரெண்டு பேரும் கொள்கை ஒன்றா இல்லை. யகூதி கொள்கை பிரகாரம் இயேசு தவறாக பிறந்தவர் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில் அந்த அளவுக்கு கடுமையான பகையெல்லாம் இருந்தது. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஏகத்துவத்தை சொன்ன உடனே அவங்க எல்லாம் ஒன்றா சேர்றாங்க. யார்? சிலை வணங்கிகளும் சிலை வணங்காதவர்களும் மறுமையை நம்பியவர்களும் நபிமார்களை நம்பியவர்களும் நம்பாதவர்களும் ஒன்றா சேர்ந்து கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை எதிர்த்தார்கள். யகூதி நசாராவை எதிர்க்க காணா, நசாரா யகூதி எதிர்க்க காணா, மக்கா காஃபிரும் யகூதிகளும் எதிர்த்து சண்டை போட்டுக்கிற காணா. ரசூலுல்லாஹ் ஒழிப்பதற்காக என்ன செய்கிறாங்க? எல்லாருமே ஒன்றா சேர்றாங்க. ஏன்? நாம மட்டும்தான், நபிமார்கள் வழியில் வந்த நாம மட்டும்தான் எல்லா தீமைகளையும் எதிர்க்கிறோம். யார் தீமை செஞ்சாலும் அந்த தீமையில் நீ இருக்காதே. அப்போ தீமை செய்பவர்களை தீமையில் இருக்காதே என்று எப்போதெல்லாம் சொல்கிறீர்களோ அவனுடைய ஆதிக்கம் குறையும், அவனுடைய நம்பர் குறையும். நீங்கள்லாம் யாரு? ஏற்கனவே ஷாஃபி தானே, அல்லது ஹனஃபி தானே, அல்லது கீழே கட்சி மேலே கட்சி கோட்டாத்து கட்சி தங்கள் கட்சி ஏதோ ஒன்று தானே நீங்கள்லாம். அப்போ ஏதோ ஒன்றாக இருந்த நீங்கள் அதெல்லாம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு இங்கே வந்திருக்கிறீங்கல்ல, இதுக்கு தான் பயந்தாங்க, வரக்கூடாது. இவங்க பிரச்சாரம் பண்ணுவார்களே ஆனால் ஷாஃபி அவுட் ஆகிவிடும், ஹனஃபி அவுட் ஆகிவிடும், 4 கட்சிகளும் அவுட் ஆகிவிடும், எல்லா தரிக்காக்களும் அவுட் ஆகிவிடும், எல்லாம் ஒன்று ஒன்றா உருவி ஒரு ஆள் ஆக்கி விடுவாங்க, ஒரு கொள்கையில் கொண்டு வந்து விடுவார்கள், நம்முடைய ஆதிக்கம் நம்முடைய தலைமை எல்லாம் போய்விடும் என்கிற ஒரு காரணத்தினால்தான் இந்த தௌஹீதுக்கு மாத்திரம் அதிகமான தடைகளை நீங்கள் பார்க்கிறீர்கள். இல்லைன்னா நம்ம எதுக்கு நம்மளை எதிர்த்தான்? ஏகத்துவத்தை அன்னைக்கு சொன்னோமே, எதுக்காக எதிர்த்தான்? என்ன சொன்னோம்? வட்டி வாங்க சொன்னோமா? திருட சொன்னோமா? கொலை செய்ய சொன்னோமா? தொழுவாதீங்கன்னு சொன்னோமா? நோன்பு வைக்கான்னு சொன்னோமா? எதற்கு நம்மளை எதிர்த்தான்? இவங்க சொல்லக்கூடிய இந்த கொள்கையை சொன்னால் நம்ம ஒரு கூட்டத்தை கையில் வச்சிருக்கிறோமே, அது ஒன்று ஒன்றா உருவிடுவாங்க. மேட்ரை தான் ஒவ்வொருத்தரும் ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறான், ஆதிக்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான், அதன் கீழே பல பொருளாதாரத்தை சுரண்டி கொண்டிருக்கிறான், அதை வைத்து மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறான். அவன் கையில் உள்ள புடிகள் எல்லாம் தளர்ந்து விடும் என்பதை தவிர வேறு எந்த காரணத்துக்காக நம்மளை எதிர்க்கவில்லை. அப்போ இந்த தீமைக்கு எதிராக உயிரை பணயம் வைத்தாலும் பரவாயில்லை என்று எதிர்க்கிற தன்மை எப்போது இருக்கிறதோ அப்போதெல்லாம் அனைவரும் சேர்ந்து கொண்டு எதிர்ப்பார்கள். அவர்களுக்குள்ள 1000 கருத்து வேறுபாடு இருந்தாலும் அதை மறந்துவிட்டு ஒன்றுபடுவார்கள். இப்போ முஸ்லீம் ஒற்றுமையை பற்றி எல்லாரும் பேசுவாங்க.
எல்லாம் ஒன்றுபட வேண்டும், எல்லாரும் ஓரணிக்கு வாருங்கள் சொல்லுவாங்க. தேர்தல் வரும், ஓரணிக்கு வருவானா? வரமாட்டான். ஓரணிக்கு வாருங்கள் என்று சாதாரணமாக பேசுவார்கள், பிரியாணி சாப்பிடுவார்கள், எல்லா அமைப்பும் கலைந்து போய்விடுவார்கள். எலெக்ஷன் வரும் என்ன செய்வான்? நான் இவர்கிட்ட கூட்டு, நான் அவர்கிட்ட கூட்டுன்னு சொல்லி 7-8 பிரிஞ்சு போயிடுவாங்க. எந்த ஒரு பாபர் மசூதி வரும், 1,000 பேசுவாங்களா? சரி, டிசம்பர் 6 வந்துருச்சுல, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு போராட்டம் நடத்துவானா? நடத்த மாட்டான். அவன் அடையாளத்தை காட்டுவதற்கு போயிடுவான், இவன் அடையாளத்தை காட்ட போயிடுவான். தௌஹீத் ஜமாத்தை எதிர்ப்பு வாங்கன்னு கூட்டு பாருங்களேன், எல்லாம் ஒன்றாந்துருவாங்க. ஒற்றுமைங்கிறவன் எத்தனையும் ஒன்றுபட மாட்டாங்க. வாங்க இந்த தௌஹீத் ஜமாத்துக்காரனை அழிப்போம், தௌஹீத் கூட்டத்தை தடுப்போம், தௌஹீத்காரனை விரட்டுவோன்னு சொல்லி பாருங்க, 72 கூட்டம் ஒன்றாயிருவாங்க. அப்போ ஒற்றுமைங்கிறான இந்த ஒன்றில் மட்டும் ஒற்றுமை வரதை பார்க்குறீங்களா? இதை தவிர எதுலையாச்சும் ஒற்றுமை இருந்து பார்த்துருக்கிறீங்களா? அப்போ எந்த அளவுக்கு இருக்கிற எல்லாம் ஒன்றா சேர்ந்து இவர்களை ஒழிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்குரிய காரணம் என்ன? இந்த தௌஹீதை சொல்லும் பொழுது, நன்மையை ஏவி தீமையை தடுக்கும் பொழுது பல பேர் பாதிக்கப்படுவார்கள். இது ரொம்ப உலகத்துக்கு, ஒரு கெட்டவர்களுக்கு ஒரு அச்சுறுத்தலான ஆபத்தான ஒரு கொள்கை, நல்லவனுக்கு வரவேற்கத்தக்க கொள்கை. நன்மை ஏவி தீமையை தடுக்குதல் என்கிற இந்த கொள்கை கெட்டவர்களுக்கு பயங்கர அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கொள்கை. அப்போ இவங்க நன்மை ஏவி தீமையை தடுக்கிறன்னு வந்தால் நம்முடைய எதிர்காலம் என்ன ஆகும்? முதல்ல எடுத்துக்கொள்வோம். இந்த எல்லா அமைப்புலையும் மத குருமார்கள் கையில் தான் ஆதிக்கத்தை வச்சுருந்தாங்க, அஜர்த்துமார்கள். இஸ்லாத்தினுடைய தலைமை யார் கையில் இருந்துச்சு? அஜர்த்துமார்கள் கையில் இருந்துச்சு. இந்த அஜர்த்துமார்கள் என்று சொல்லக்கூடிய மௌலவிமார்கள் மக்களுக்கு நேர்வழி காட்டினார்களா? அவர்களை வைத்து பிழைப்பு நடத்தினார்களா? ஒரு நேர்வழியும் காட்டினதே இல்லை. மார்க்க அறிஞர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் மக்களுக்கு எந்த நேர்வழியும் காட்டினதே இல்லை. உங்கள் கடையநல்லூர், மேலப்பாளையம் போன்ற உலமாக்கள் நிறைந்த ஊர்களிலே படித்தவனுக்கு வரதட்சணை ரேட் இருக்குல்ல, டாக்டருக்கு இவ்வளவு, இன்ஜினியருக்கு இவ்வளவு, ஆலிம்சாக்கு இவ்வளவுண்டு உண்டு. எங்கே உங்கள் பகுதிகளில் நாங்கள் எல்லாம் இளைஞர்கள் இப்போ இருக்காங்க, அப்படி இப்போவும் இருக்குது. ஆலிம்சாக்கு ரேட் இருக்கா? வரதட்சணை கம்மியாகிடுச்சான். இப்போ நாங்கள் எல்லாம் இந்த பிரச்சாரத்தை கையில் எடுத்த காலத்தில் டாக்டருக்கு இவ்வளவு, இன்ஜினியருக்கு இவ்வளவு, அசரத்துக்கு இவ்வளவுன்னு இருக்கும். அப்போ அசரத்து இருந்தாரே, ஆனால் அவருக்குன்னு வரதட்சணை ரேட்டு. அந்த மாதிரி வரதட்சணை வாங்குவதில் உனக்குன்னு ஒரு ரேட்டை நிர்ணயித்து கொண்டு இந்த அஜர்த்துமார்கள் வாழ்ந்தார்களா இல்லையா? இவர்கள் எப்படி மக்களுக்கு வரதட்சணை தவறு என்று சொல்லி இருப்பார்கள்? எப்படி வரதட்சணை ஒழித்து கட்டியிருப்பார்கள்? எல்லா விதமான தீமையில் நடக்கக்கூடிய ஆடம்பர திருமணங்களில் இவர்கள் பங்கெடுத்து கொண்டார்களா இல்லையா? இப்போவாச்சு திருமணங்கள் ஓரளவுக்கு அனாச்சாரங்கள் குறைந்திருக்கிறது எல்லா பகுதிகளையுமே. அப்போலாம் திருமணம் எப்படி நடக்கும்? மேலே தாளம், ஆடல், பாடல், கூத்து, கும்மலம், விடிய விடிய குதிரையில் ஏற்றி சுற்றி வச்சு என்னென்னவோ பண்ணுவாங்க. 99% இஸ்லாத்துக்கு எதிரானது. அந்த கல்யாணத்தை போய் நடத்தி வைப்பவர் யாராக இருப்பார்? அஜர்த்தா இருப்பார். ராத்திரி 1:30 மணி 2 மணிக்கு நடத்துவாங்க. எங்கள் பகுதியில் கல்யாணம், மாப்பிள்ளை ஊர் புறம் சுற்றிட்டு வரும். இது எந்த இஸ்லாத்தில் இருக்குன்னு கேட்க மாட்டார், இப்படி மார்க்கத்தில் உண்டான்னு சொல்ல மாட்டார். அப்போ குதிரையில் ஏற்றி வச்சு அவரை ஊர் புறம் சுற்றி வச்சு, இன்னும் சொல்லப்போனால் நாவரணிபா கச்சேரி, அந்த கச்சேரிலாம் வைத்து நடத்துவார்கள் வசதியானவர்கள். வெடியெல்லாம் விடுவார்கள், வான வெடிக்கலாம் விடுவார்கள். திருமணத்தில் குறவங்க ஒருத்தி டான்ஸ் எல்லாம் வைப்பார்கள் பல ஊர்களில். அந்த திருமணங்களை ஐயரா நடத்தி வைப்பார், அஜர்த்தா நடத்துவார். இந்த திருமணங்கள் எல்லாம் போய் நடத்தினவர் யாரு? அஜர்த்து. அப்போ அஜர்த்து என்ற மதகுரு என்கிற ஒரு போரை வைத்துக்கொண்டு எனக்கு தர வேண்டிய காசு வந்து விடுமென்றால் நீ மார்க்கத்தை மீறினாலும் நான் அதை அங்கீகரிப்பேன், அதை நடத்துவேன், அது தீமை என்று சொல்ல மாட்டேன், புறக்கணிக்க மாட்டேன் என்று மார்க்க அறிஞர்கள் நடந்தார்களா இல்லையா? நடந்தார்கள். அது மாத்திரம் இல்லாமல் எந்த ஒரு மார்க்க விஷயத்தை செய்வதாக இருந்தாலும் பணத்தை எதிர்பார்க்காமல் செய்ய மாட்டார்கள். ஒரு பேர் வைக்கணும், மார்க்கத்தில் அஜர்த்துன்னு அவசியம் இல்லை, சரி அவசியம்னு வச்சுக்கிடுவோம். சும்மா போய் பேர் வச்சுக்க வேண்டியதானே? பேர் வைக்கிறது அவரவர் வச்சுட்டு போயிடலாம், அதான் சரியான முறை. சரி அஜர்த்தான் வரணும் என்று சொன்னால் அஜர்த் என்ன செய்யணும்? மார்க்க தொண்டு செய்ய தானே வந்திருக்கிறாரு. பேரை வச்சுட்டு உங்கள் பிள்ளை நல்லா இருக்கட்டும் சொல்லி எனக்கா போயிருக்காரா? போக மாட்டார். அதே மாதிரி கல்யாணம் பண்ணுறோம், நம்ம தான் பண்ணிக்கணும், சம்மந்தப்பட்ட 2 பேர் தான் பண்ணிக்கொள்ள வேண்டும், 2 குடும்பத்தார் 2 பேர் சாட்சியாக இருக்கணும், நம்மளாம் பார்வையாளர் உட்காந்துருக்கலாம், அவ்வளோதான் விஷயம். ஆனாலும் அஜர்த்து தான் வந்து நடத்தணும்னு வச்சுருக்கிறீங்கல்ல, சரி வச்சுட்டு போங்க. கல்யாணத்தை நடத்திட்டு காசமாக போயிருக்கீங்களா? கல்யாணம் பண்ண வந்தால் அதுக்கு காசு, ஜனாசாவுக்கு வந்தால் அதுக்கு காசு,
பேர் வைக்க வந்து அது காசு, வயசுக்கு வந்து அது காசு. இப்படி எந்த ஒரு காரியத்தை இஸ்லாத்தின் பெயரால் செய்தாலும் அது மார்க்கத்துக்கு செய்கிறதா இருந்தால் நீங்கள் காசு வாங்கலாமா? நீங்களே மார்க்கம் தானே சொல்கிறீங்க. மார்க்கத்தில் உள்ளது என்று நீங்கள் நினைத்தீர்களே, ஆனால் மார்க்கத்தில் உள்ள ஒரு கடமையை செய்வதற்கு மக்கள்கிட்ட கூலி கேட்குறீங்க. இப்படியெல்லாம் செய்து கொண்டு இருந்தார்கள். இது மார்க்கத்தில் இல்லை என்று ஒருத்தனை கொடுத்த கணிச்சுக்கிட்டானா? இல்லை. இதெல்லாம் இல்லைன்னு சொல்லக்கூடிய முதல் ஜமாத்தாக தமிழகத்தில் தௌஹீத் ஜமாத்தான் களமிறங்குது. இந்த ஏகத்துவ கொள்கையில் உள்ளவங்க தான் என்ன செய்கிறாங்க, இது அவங்களுக்கு தெரியும். அஜர்த்துமார்களுக்கு இவங்களை விட்டோம்னு சொன்னால் இது எல்லாத்துக்கும் சாவுமணி அடிப்பாங்க, கத்தம் போயிடும், பாத்தியா போயிடும், சட்டிக்கு பாத்தியா, எதுக்கும் பாத்தியா. ஒரு சட்டியத்துக்கு அடுப்பில் வச்சால் பாத்தியா, மாப்பிள்ளைக்கு தலையில் தொப்பியதுக்கு வைப்பாங்க, அதுக்கு ஒரு ஆள் பாத்தியா, அதுக்கெல்லாம் காசு, எல்லாத்துக்கும் காசு. கல்யாணத்துக்கு பந்தல் போடுவார்கள், அந்த பந்தக்காலை ஊண்டுவார்கள்ல, ஊண்டு முதல் பாத்தியா பாருங்க போய்கிட்டு. எதுக்கு தான் பாத்தியான்னு கணக்கு இல்லை. இதெல்லாம் எதுக்கு நான் சொல்கிறேன்னு கேட்டால், தடைகள் வருவதற்கு என்ன காரணம் என்றால், இந்த முதல்ல மதகுருமார்களுடைய ஆதிக்கத்தை நம்ம உடைக்கிறோம். மதகுருமார்கள் தான் முஸ்லீம்கள் ரொம்ப நம்புகிறாங்க. முத்தவள்ளியை நம்பியெல்லாம் மார்க்கத்தில் யாரும் செயல்பட மாட்டாங்க. மதகுருமார்கள் அஜர்த்துமார்கள் சொன்னால் அது மார்க்கமாக இருக்கும் என்று அவர்கள் செய்வார்களே, ஆனால் அவருடைய அமல்கள்லாம் பாழாகி விடுமே, இவங்கள்ட்ட மக்களை மீட்டெடுக்கணுமே என்று நம்ம மக்கள் மத்தியில் எடுத்து சொல்லும் பொழுது முதல்ல இதனுடைய ஆபத்தை உணர்ந்தவர்கள் மார்க்க அறிஞர்கள் தான். என்ன உணர்றாங்க, இவங்க இந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்து வந்தால் நம்முடைய சைடு வருமானம், மே வருமானம், அதுக்கு பேர் மே வருமானம் எல்லாம் போய்விடும், சம்பளம் மட்டும்தான் கிடைக்கும், நம்ம வாழ முடியாது, ஆதிக்கம் செலுத்த முடியாது, இஷ்டத்துக்கு செய்ய முடியாது, சொன்னதெல்லாம் கேட்கக்கூடிய ஒரு ஆட்டு மந்தை கூட்டமாக இவங்களை உருவாக்க முடியாது என்று பயம் வரும் பொழுது எதிர்க்கிறாங்க, தூண்டி விடுறாங்க. ஏன், அவங்கள்ட்ட வந்து இந்த மேடை இருக்கிறது, தூண்டி விடுவதற்கான காரணம் இருக்கிறது. ஜும்மாங்கிற மேடை, பயான் பண்ணுற மேடை, அஜர்த்து பயான் பண்ணால் கேட்கறதுக்கு அதுக்கு ஏற்பாடு செய்யறதுக்கு மக்கள் ரெடியாக இருந்தாங்க. அதை பயன்படுத்தி கொண்டு மக்கள் எல்லாம் தூண்டி விட்டதெல்லாம் யாரு, மக்களாக வந்து அடித்தான், அவனுக்கு ஒன்றும் தெரியாது. அப்போ மக்களை நமக்கு எதிராக உசுப்பி விட்டு தூண்டிவிட்ட காரியத்தை செய்தவர்கள் யாரு, இந்த மார்க்க அறிஞர்கள். அப்போ நன்மையை தீமையை தடுக்கிற இந்த கொள்கையை கையில் எடுத்தோமையானால் அவர்கள் செய்கிற தீமை தான் முதலில் என்ன செய்யும், தடுக்கப்படும், முதலில் ஒழிக்கப்படும் என்பதை கண்டுகொண்டு தடைகளை ஏற்படுத்தி. எப்படி தடை ஏற்படுத்தினா, அல்லாஹ்வுடைய பள்ளியில் 4 மதுஹபை பின்பற்றாட்டி வராதுன்னு போட்டான். பள்ளிவாசலுக்கு சொந்தக்காரன் யாரு, அல்லாஹ். அன்னல் மசாஜிதல் இல்லா, எல்லா பள்ளிவாசல்களும் அல்லாஹ்வுக்கு சொந்தம் என்று அல்லாஹ் சொல்லி இருக்க, இவர்கள் என்ன செய்தார்கள், பள்ளிவாசலில் தொப்பி வைக்காட்டி வராது, இது அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னது இல்லை, 4 மதுஹபை பின்பற்றாட்டி வராது. எதற்கு இதை செய்தார்கள் என்று கேட்டால், இதன் மூலம் மக்கள்கிட்ட விருப்பு விதைக்கிறதுக்காக வேண்டி. எதுக்காக வேண்டி, இப்படி கெட்டவங்க போல இருக்க, இவங்களை பள்ளிவாசலுக்கே வர வேணாம்னு பள்ளிவாசலை எழுதி போட்டால் இவங்க வந்து ஒழிக்கப்பட வேண்டியவங்க, இவங்க கொல்லப்பட வேண்டியவங்கன்னு ஒரு கருத்தை உருவாக்குவதற்கு தான் இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் போட்டார்கள். அதே போல் மக்கள்கிட்ட தூண்டி விடுவதற்கு இப்படி தூண்ட முடியாது. எப்படி, மக்களே நாங்கள் பாத்தியா ஓதி வயிறு வளர்த்தோம், அதுக்கு ஆபத்தாக வந்து விட்டார்கள், இப்போ அடிங்கன்னு அடிப்பீங்களா, அடிக்க மாட்டியே. நாங்கள் பேர் வைக்கிறதுக்கு காசு வாங்கணும், இளவு வீட்லையும் விட்டாமல் காசு வாங்கணும், அதுக்கெல்லாம் ஆபத்தாக வந்து விட்டார்கள், அடிங்கன்னு அடிப்பீங்களா, அடிக்க மாட்டீங்க. அப்போ என்ன செய்யணும், நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பொய்யான காரணங்களை உங்கள்கிட்ட சொல்ல வேண்டும். என்ன செய்தார்கள், தடைகளை ஏற்படுத்தினார்கள். இவங்க ரசூலுல்லாஹ் இல்லைம்பாங்க, எப்படி, அப்போ தானே கோவம் வரும். நம்ம மேட்ரு வந்து அவங்க பாத்தியா கத்தத்தை எதிர்க்கிற மேட்ரு, மார்க்கத்தை வச்சு வயிறு வளர்க்காதுங்கிறதுக்கு தான் அவர்களை திட்டுகிறோம். அதை சொன்னால் மக்கள்கிட்ட எதிர்ப்பு வராது என்பதற்காக வேண்டி அவங்கள்ட்ட பள்ளிவாசல் இருக்கிற அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு, பேசுகிற மெம்பர் மேடையை பயன்படுத்தி கொண்டு, மீளாது போன்ற மேடைகளில் நம்ம பேசலாம் என்கிற அந்த சான்ஸை பயன்படுத்தி கொண்டு என்ன செய்தார்கள், நம்மளை எதிர்ப்பதற்காக அப்பாவி மக்களை தூண்டிவிட்டார்கள். எப்படி தூண்டினார்கள், ரசூலுல்லாஹ்வை திட்டக்கூடிய கூட்டம், அவுலியாக்களை திட்டுற கூட்டம், இமாம்களை திட்டுகிற கூட்டம், அல்லாவே இல்லைன்னு சொல்லுவாங்க, பார்த்துட்டு இந்த மாதிரி எல்லாம் சொல்லும் பொழுது உங்களுக்கு என்ன செய்யும், ஒன்றும் தெரியாத மக்களுக்கு, ஓ அல்லாவே இல்லைங்கிறவங்களா, ரசூலுல்லாஹ்வை திட்டுருவாங்களா, நபி சஹாபாக்கெல்லாம் ஏசக்கூடியவனா, இமாம்கள் பெரியார்கள்லாம் திட்டுறாங்களா, அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை விதைத்த பிறகு தான் மக்கள்கிட்ட கொந்தளிப்பு ஏற்படுகிறது. இந்த ஏகத்துவத்தை பிரச்சாரம் செய்யும் பொழுது
நமக்கு எதிராக வலுவான ஆதாரத்தை வைத்தவங்க பேசுனது இல்லை. இந்த தௌஹீத் ஜமாத்து இந்த கருத்தை சொல்கிறது தப்பு அப்படி பேச மாட்டாங்க. தௌஹீத் ஜமாத்துடைய இந்த கோட்பாடு தப்பு இன்னும் ஆதாரம் பேச மாட்டார்கள். என்ன செய்வாங்க? அவதூறுகளை சொல்லி எதை சொன்னால் மக்களுக்கு ஆத்திரத்தை ஊட்ட முடியுமோ அதை சொல்லி தூண்டி விட்ட உடனே எதிர்ப்பு பயங்கரமாக கொந்தளிக்கிறது. என்ன மாதிரி எதிர்ப்பு? போகிற இடங்கள்ல எல்லாம் கூட்டம் நடத்த போனோமையானால் எப்போ தடையின சாதாரண தடை இல்லை. ஒரு ஊருக்குள்ள நுழைந்தோமையானால் வீட்டில் போய் ப்ரோக்ராம் நடத்துவோம். ஒரு வீட்டில் கூடி ரகசியமாக ஒரு 10 பேரை வச்சு நடத்தினால் மோப்பம் பிடித்து கொண்டு திரண்டு வருவாங்க. வந்து ஊரை பூனை அடித்து வீட்டை அடித்து தோசமாக்கி நாங்கள் வந்த வண்டியெல்லாம் உடைச்சி நாங்களும் போக முடியாமல் வெளியே வர முடியாமல் உள்ளே கிடந்து ஒரு முற்றுகையிடப்பட்ட நிலையிலெல்லாம் பல கொடுமைகளை செய்தார்கள். இப்போ வழுத்தூரில் மாநாடு நடந்துச்சு பாருங்கள், அங்கே இந்த கூத்தை நாங்கள் அனுபவிச்சிருக்கிறோம். அப்போ இந்த மாதிரி மாநாடு நடத்தின இடங்கள்ல எல்லாம் வீட்டில் போய் 10 பேர் பேச விடாம தூண்டி விட்டுருவாங்க வந்துட்டாங்கன்னு சொல்லி. அப்போ அவ்வளோ பெரிய தடைகள். நீங்கள் ஏகத்துவ கொள்கை சொன்னீர்களே ஆனால் உடனே என்ன செய்வான்னு கேட்டால் ஊர் நீக்கம். எது தௌஹீதுன்னு சொல்லிவிட்டீர்களே ஆனால், ஏகத்துவ கொள்கைன்னு சொல்லிவிட்டீர்களே ஆனால் ஊரை விட்டு நீக்கி வச்சிருவோம். எதுக்கு ஊரை விட்டு நிற்கிற? யாரை நிற்கினது இல்லை, வட்டி வாங்குறவன்னு ஊரை விட்டு நிற்க மாட்டாங்க. முத்தவள்ளியாக இருப்பார் அவர். நிற்கிறது கிடக்கட்டும், வட்டி வாங்குறவர் முத்தவள்ளியாவெல்லாம் இருப்பார், அது பிரச்சனை இல்லை. பள்ளிவாசலில் 10,000 ரூபா வாடகைக்கு வர வேண்டிய இடத்துல 100 ரூபா கொடுத்து என்ன செய்வார்? அவர் பள்ளிவாசலில் சுரண்டிகிட்டு இருப்பார், அவரெல்லாம் நிற்க மாட்டாங்க. வக்ஃபு சொத்தை சொந்தமாக்குவார், அவரெல்லாம் நிற்க மாட்டாங்க. வரதட்சணை வாங்குவார், நிற்க மாட்டாங்க. ரஜினி மன்றம், எம்ஜிஆர் மன்றம், சிவாஜி மன்றம் தலைவராகவும் இருப்பாங்க, அவனையும் நிற்க மாட்டாங்க. முஸ்லீமாக இருந்துக்கிட்டு, முஸ்லீமாக இருந்து கொண்டு ரஜினி பேரில் என்ன செய்வான்? ரஜினி இப்ராஹிம், ரஜினி மூசான்லாம் போடுவான். இவனை நிற்குங்கன்னு சொல்ல மாட்டார் அஜர்த்து. எது சொன்னே? இவன் முஸ்லீமாக இருந்து கொண்டு ரஜினி இப்ராஹிம் என்கிறான், ரஜினி மூசா என்கிறான் அப்படின்னு என்ன செய்ய மாட்டார்? செய்ய மாட்டார். பேரில் எம்ஜிஆர் சேர்த்துக்கிறாங்க. எம்ஜிஆர் அப்துல் ரஹ்மான் அந்த காலத்தில், எம்ஜிஆர் இஸ்மாயில், இப்படியெல்லாம் ஒரு கூத்தாடிகளுக்கு பின்னாடி போகிறார்களே, அது எதிர்க்க மாட்டார்கள். அதே மாதிரி இஸ்லாத்தின் பேரால் இருந்து கொண்டு தேர்தல் நேரத்தில் சாமி கும்பிடுவார்கள். யார்? முஸ்லீம்கள். அவனை உருட்டு நிற்க மாட்டாங்க. ஓட்டு பொறுக்குவதற்காக வேண்டி நெத்தியில் திலகம் போடுவாங்க. கோயிலில் போய் பரிவட்டம் கட்டுவாங்க, இஸ்லாத்தை விட்டு போய்விட்டான். இதெல்லாம் செஞ்சீங்களா அஜத்துமார்கள்லாம்? தௌஹீது ஜமாத்துக்காரனை மட்டும் நீக்குன்னு சொல்லி அன்னைக்கு சொன்னீங்களே, அப்படி சொன்ன நீங்கள் மார்க்கத்துக்கு சொல்லி இருந்திருப்பீர்களே. ஆனால் வரதட்சணை வாங்குறோம் நீக்கு, வட்டி வாங்கினா நீக்கு சொன்னீர்களா? ஊருக்கு மத்தியில் பகிரங்கமாக சின்ன வீடு வைத்திருப்பான், அவனை நிற்க மாட்டார்கள். அவர் ஜமாத்தில் முக்கிய மெம்பராக இருப்பார், இல்லாட்டி தலைவராக கூட இருப்பார். அப்போ இந்த மாதிரியான கெட்ட செயல்கள் செய்பவர்கள் எல்லாம் நீங்கள் ஜமாத்தை விட்டு நீக்கினதில்லை, ஊரை விட்டு நீக்கினதில்லை, அவனுடைய ஜனாசாவை அடக்க மாட்டோம் என்று சொன்னது கிடையாது. அப்போ யாரை மட்டும் எதிர்த்தார்கள்? ஏன் அவனை எதிர்க்காம நம்மளை எதிர்த்தார்கள்? அவனால் பஞ்சாயத்து இல்லை. நீ வட்டி வாங்குற நான் கண்டுக்கிற மாட்டேன், நான் வரதட்சணை வாங்குற நீ கண்டுக்கிறாத, அதை மேட்ரு அக்ரிமெண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட். நீ செய்கிறது நான் கண்டுக்கிறல, நான் செய்கிற நீ கண்டுக்கிறல, நம்ம 2 பேரும் இவன் கண்டுக்கிறான். யாரு? தௌஹீத் ஜமாத்துக்காரன் நம்ம 2 பேரையும் கண்டுக்கிறான் என்ற காரணத்தினால்தான் எல்லா விதமான தீமைகளுக்கு எதிராக அவர்கள் வாய் திறந்தது கிடையாது. பட்டும் படாமல், புரிந்தும் புரியாமல் மேம்போக்காக சில பயான்களை செய்வார்கள், அவ்வளவுதான். எதிர்த்து கொந்தளித்து இப்போ நம்ம செய்கிறோம்ல ஒழிச்சு கட்டுவதற்காக வேண்டி, அப்படி செய்தார்களா என்றால் செஞ்சது கிடையாது. தர்கா வழிபாடு கூடாது என்று சொல்லக்கூட இவர்களுக்கு திராணியற்று இருந்தார்கள். முன்னாடி அந்த வரலாறு உங்களுக்கு சொன்னால் புரியும். நாங்கள் மதரசாக்களில் ஓதி கொண்டிருந்த காலங்களில், ஓதி முடித்த காலங்களில் எல்லாம் மனசில் வெந்து போயிடுவோம். என்னது? மௌலுதுன்னு ஓதுவாங்க. அந்த அர்த்தத்தை பார்ப்போம், இதுக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தமே இல்லையே, பயங்கர சிறுக்காக இருக்கே, இது எப்படி நம்ம ஓதுறது என்று சொல்லி நான் ஒரு புஸ்தகத்தில் 40 பக்கத்துக்கு மௌலுது சம்பந்தமான வரிகள்லாம் எழுதி, இது இன்னென்ன ஆயத்துக்கு மாற்றமாக இருக்குது, இன்னென்ன ஹதீஸுக்கு மாற்றமாக இருக்குது, அதனால் ஜமாத்துல்லமா தலையிட்டு இதுக்கு ஒரு தடை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஜமாத்துல்லமாவுக்கு நான் கடிதம் போடுறேன். நான் இதில் இருக்கும்போது வெளியே இல்லை, தௌஹீத் ஜமாத்தெல்லாம் இல்லாத காலத்தில் அவர்களில் ஒருவனாக இருக்கும் பொழுது எனக்கு வெறுப்பா மௌலுது என்று ஒரு ஷிர்க், இது ரசூலுல்லாஹ் காலத்தில் இல்லாதது, நிறைய பிழை இருக்கிறது, பயங்கரமான பாவத்தில் கொண்டு சேர்த்துரும் என்று சொல்லி ஜமாத்துல்லமா தலைவருக்கு நான் கடிதம் போடுகிறேன். கடிதம் போட்டால் கான் பாக்கவேன் என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தார், இப்போ இருக்கார். அவர் எனக்கு 1 வருஷம் ஜூனியர், நாங்கள் ரொம்ப நெருங்கிய நண்பர்களாக இருந்தோம். இந்த கடிதத்தை நான் எழுதி அவர்கிட்ட காட்டி, இது மாதிரி நான் உலமா சபைக்கு போட போகிறேன். அப்போ அவர் சொன்னார்,
ஜெயலலிதாவுக்கு ஒரு விஷயம் தெரியல, இவங்கெல்லாம் எதிர்த்து நிற்க இயலாது. அவர் சொல்கிறார், இவங்களை எதிர்த்து நிற்க இயலாது, என்ன வேணாலும் செய்வாங்க, உன்னை தனியாக ஓரம் கட்டிடுவாங்க. கடந்த காலத்தில் 1-2 பேர் பேசுனாங்க, அவங்கெல்லாம் இருந்த இடம் தெரியலை, இந்த நோட்டை மடித்து பேசாமல் வச்சுக்க, யாருக்கு அனுப்பிடாதுன்னு செஞ்சார். நண்பர்கிற முறையில் அட்வைஸ் பண்ணார். நான் சொன்னேன், இல்லை நான் அனுப்பத்தான் போகிறேன். அனுப்பின உடனே தான் என்ன செய்கிறாங்க, கூடி நான் கேள்வியில் கேட்டிருக்கிறேன் தவறு செய்து உடனே ஜமாத்துல் உலமா கூடி இந்த வலிமார்கள் மௌலூதுக்கெல்லாம் எதிராக ஒரு கூட்டம் திரண்டு கொண்டிருக்கிறது, நாம் வலிமார்கள் மாநாடு போடுவோம்னு சொல்லி தஞ்சாவூரில் வலிமார் மாநாடு போட்டாங்க. இதெல்லாம் தவறுன்னு சுட்டி காட்டினால் திருந்துவதற்கு பதிலாக அதை நியாயப்படுத்தக்கூடிய வகையில் தஞ்சையில் வலிமார்கள் மாநாடு என்கிற பெயரில் ஒரு மாநாடு போட்டார்கள். அப்போலாம் அமைப்பெலாம் கிடையாது, எந்த அமைப்பும் கிடையாது. வலிமார்கள் மாநாடுன்னு போடக்கூடிய நேரத்தில் என்னடா வலிமார்கள் மாநாடு போடுறாங்கன்னு நோட்டீஸை பார்த்தோம்னு சொன்னால் ஒவ்வொரு தலைப்பையும் பார்த்தா அப்படி நெஞ்சில் இடிக்கிற மாதிரி இருக்குது. நம்ம எல்லாம் சிறுக்கில் மூழ்கி போகிறாங்கன்னு நந்து போயிட்டுருக்குறோம். அந்த தலைப்பில் என்ன போடுறான்னு கேட்டால் வலிமார்கள் மாநாட்டில் அவுலியாக்களின் கராமத்துகள், அது ஒரு தலைப்பு. தர்கா கோடிகள் மிளிரட்டும், அது ஒரு தலைப்பு. தர்கா கோடிகள்லாம் மிளிரட்டுமா, இந்த மாதிரியான ஒரு தலைப்பு. இப்படி ஏதோ அவுலியாக்களுடைய மகிமைகள், இந்த மாதிரி தலைப்புகள்லாம் போட்டு ஒரு மாநாடு போடுறாங்க. மக்கள்லாம் சிறுக்கள் மூழ்கி இருக்கிறாங்க. அதுலேருந்து வென்றெடுப்பதற்கு மாநாடு போடுவாங்கன்னு பார்த்தா உலமாக்கல் சபை. இதை போட்டதெல்லாம் யார்? உலமாக்கள். நான் நல்லா மதிக்கக்கூடிய எனக்கு கல்வி கற்றிருந்த அஜர்த்துமார்கள் அவர்கள் தான் இந்த உலமாக்கல் சபையின் சார்பு. தனி நபராக போடலை, தஞ்சை மாவட்ட ஜமாத்துல் உலமா சபையின் சார்பாக அந்த வலிமார்கள் மாநாடு என்கிற பெயரில் அந்த மாநாட்டை போட்டார்கள். நாங்கள் அதில் தான் இருக்கிறோம். நாங்களும் அந்த உலமா சபையில் ஒரு அங்கமாக தான் இருக்கிறோம். இருந்து கொண்டு அந்த கூட்டத்தை கேட்க போகிறோம், என்ன தான் பேசுகிறாங்கன்னு பார்க்கணும்னு சொல்லி பார்வையில் இருந்து பார்த்தா அப்பட்டமாக அல்லாவை விட்டு அப்புறப்படுத்தி அவுலியா தான் அல்லாஹ் என்று சொன்னார்கள். அந்த வார்த்தையை சொல்லவில்லையே தவிர அவங்க பேசின பேச்சு எல்லாமே இது. அல்லாட்ட எப்படி நீ கேட்ப, உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? அல்லாங்கிறவன் 1000 வாட் பவரு, நீ தொட்டா சாக்கடிச்சு கரிஞ்சு போய் விடுவாய். அவுலியாக்கள் டிரான்ஸ்ஃபார்மரு, தேவையானதை குறைச்சி உனக்கு தருவார்கள். அவுலியாக்கள் வழியாக தான் அந்த கரண்டை பயன்படுத்த இயலும். அல்லாங்கிற பவரை பயன்படுத்தினால் எரிஞ்சு சாம்பலாகி விடுவாய். அல்லாட்ட கேட்காதீங்கிறாங்க. யாரு? உலமாங்க. இதெல்லாம் தெரியாது. பழைய காலத்து ஆளுகள் இப்போலாம் பேச பயப்படுறாங்க. இப்போ சிறுக்க பேசுறதுக்கு ஓட்டம் போடுறான். அன்னைக்கு எப்படி இருந்த நிலைமை என்ன? உலமா சபையின் சார்பாக பள்ளிவாசலுக்கு போகாதே தர்காவுக்கு போட்டு சொன்னான். பாக்கியாத்து சாலிகாத்தில் வேலூர் தாய் கல்லூரிங்கிறாங்க, அதுலேருந்து பேராசிரியர் ஒரு ஆளை கூப்பிட்டு வந்திருந்தாங்க. அந்த என்ன பேசினாரு? மக்கள்கிட்ட பேசுகிறாரு, மக்களே உங்களுக்கு தோசை வேண்டும், மாவு இருக்கிறது, அடுப்பு இருக்கிறது, தோசை கல்லும் இருக்கிறது. நீங்கள் இந்த மாவை அடுப்பில் நேரடியாக ஊற்றினால் தோசை கிடைக்குமா? கிடைக்காது. தோசை வேணுமென்றால் அந்த தோசை கல்லை வைக்கணும், அது தேவையான சூட்டை வாங்கி கொள்ளும், அதுக்கு பிறகு அதில் ஊற்றினா தான் தோசை கிடைக்கும். அப்போ அல்லாங்கிறவன் நெருப்பு, அவுலியாங்கிறவங்க தோசைக்கல். தோசைக்கல் வழியாகத்தான் நீங்கள் அதை அடைய முடியுமே தவிர நேரடியாக நீங்கள் மாவு அள்ளி ஊற்றுனீங்கன்னா தோசை கிடைக்குமா? நெருப்பை வளர்த்தால் கொண்டு மாவு ஊற்றுனா யார்? பாக்கியாத்து சாலிகாத்துடைய ஒரு பெரிய பேராசிரியர் ஷபீர் அலின்னு அவருக்கு பேர். அவங்களாம் அன்றைக்கி ஸ்டார் பேச்சாளர். இப்போலாம் எவனை சீண்ட கூட ஆள் இல்லை. பேர் கூட நான் சொல்கிறது நிறைய பேருக்கு தெரியும். அப்போ ஸ்டார் பேச்சாளர்னு வளம் வந்தவர்கள்லாம் என்ன செஞ்சாங்க? அப்படி சொல்லி, அப்போ இதில் கருத்து என்ன? அல்லாட்ட கேட்காத உனக்கு முடியாது, நீ அவுலியாட்ட தான் கேட்க வேண்டும். அவங்க தோசைக்கல் மாதிரி உனக்கு தேவையான அல்லாட்டேருந்து வெப்பத்தை வாங்கி தருவார்கள். இப்படியெல்லாம் பேசுனாங்க. அப்படி ப்ரெஷர் ஏறுது அந்த வயசுலேயே. கேட்க கேட்க ரத்தம் கொதிக்குது. எப்படிப்பட்ட மார்க் அறிஞருங்கிறாங்க, எப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தில் இருந்து கொண்டு எவ்வளோ பெரிய டேஞ்சரான பாரதூரமான ஒரு விஷயத்தை மக்களை அதில் தான் மூழ்கி கிடக்கிறாங்க. மக்கள்லாம் தர்காவுக்கு போன்னு சொல்ல வேணும், எல்லாம் தர்காவுக்கு எதின்னு கிடக்கிறான். அப்படிப்பட்ட மக்கள்கிட்ட ஒரே ஒரு ஆள் பேசினார். முஸ்லீம் லீக்குடைய முக்கிய பேச்சாளர், நாவலர்னு சொல்லுவாங்க, மறுமலர்ச்சி பத்திரிகையுடைய ஆசிரியர் யூசுப், நாவலர் யூசுப் அவர்கள் மாத்திரம் அதில் பேசினார். நீங்கள் எதற்கு மாநாடு நடத்தி கொண்டு வருகிறீர்கள்? மக்கள்லாம் தர்காவில் போய் கிடந்து அன்றைக்கு நாங்கள் தர்காவை எதிர்த்து இடிக்க வேண்டும் என்று சொன்னவர்கள் மார்க் அறிஞர்களுக்கு தேவையான்னு கேட்டார். கூட்டத்தில் ஒரே ஒரு ஆள் மாத்திரம் அதுக்கு தெரியாமல் கூப்பிட்டாங்க. மார்க்கத்தில் உலமான்னு சொல்கிறவன்லாம் சிறுக்க பேசுகிறான், உலமா இல்லைன்னு சொல்லக்கூடியவர் தௌஹீதை பேசினார், தைரியமாக பேசினார். அப்போ தான் பார்க்குறோம், ஆஹா இது நம்மளை வேறு வைக்க கொண்டு போகிறாங்க. இந்த உலமாக்கள் என்பவர்களுக்கு பேசிக்கே இல்லை.
அல்லாஹ்வில் லா இலாஹ இல்லல்லாஹ்விலிருந்து அப்புறப்படுத்தி நம்மை முஷ்ரிக்குகளாக்கி நரகத்து கொண்டு போகிறார்கள் என்ற கோபம் வந்த பிறகுதான் களத்தில் இறங்குறோம். ஜமாத்தை உண்டாக்கிட்டு இறங்கவில்லை. நான் தன்னந்தனியாக நானே நோட்டீஸ் போட்டேன். நாடகம் அரங்கேறியது. நீங்கள் ஆன்லைன் பிஜேக்கு போனீங்கன்னா அந்த நோட்டீஸ் அது உள்ளே இருக்கு, பார்த்துக்கொள்ளலாம். ஒரு நாடகம் அரங்கேறியது என்கிற தலைப்பில் ஒரு பிரசுரம் போட்டேன். என்ன பிரசுரம்? இந்த மாதிரி தஞ்சையில் போட்டாங்க ஒரு மாநாடு, இன்னென்னது பேசுனாங்க, இது இன்னென்ன வகையில் தப்பு அப்படின்னு ஆதாரத்தோடு சொல்லி இந்த மாநாட்டில் பேசின அவ்வளவுமே மார்க்கத்துக்கு எதிரானது போட்டோம். இதை தாங்க முடியலை. நோட்டீஸில் மார்க்கடி என் திட்டல யாரும் ஏசலை. இதுதான் மார்க்கமாடா, இப்படி பொய் சொல்கிறீங்களடா, எந்த ஹதீஸ்லடா இருக்குது, எந்த ஆயத்தில் இருக்கு, அப்போ அல்லாஹ் பொய் சொல்லிட்டானா என்று குர்ஆன் வசனங்கள்லாம் எடுத்து போட்டு அன்றைக்கு தன்னந்தனியாக நான் ஒரு நோட்டீஸ் ஒன்று போட்டு விட்டேன், பிரசுரம். இந்த பிரசுரம் வந்த உடனே மார்க்க பக்தி பொங்கி எழுகிறது உலமாக்களுக்கு. என்ன பொங்கி எழுகிறது? நான் சங்கரமந்தல்ல ஒரு மதர்சாவில் ஆசிரியராக இருக்கிறேன். அவங்களில் ஒருவராகத்தான் இருக்கிறேன். இந்த சிறுக்கை எதிர்த்து கொண்டு அந்த ஜமாத் உலமாவில் ஒருவனாகத்தான் இருக்கிறேன். அப்போ தௌஹீதுக்கு என்ற இந்த அமைப்பும் கிடையாது. நான் ஒரு தனி நபராக இருக்கிறேன். என்ன செஞ்சாங்க தெரியுமா? ஒரு நாள் மாநாடு இந்த நோட்டீஸ் போட்டு 2 நாள் கூட ஆகலை, 4 வேன் வருது, மதரசா வாசல் நிற்கிது. பெரிய பெரிய தலப்பா, அவ்வளோ ஆலிம்சாக்களும் பெரிய பெரிய தலப்பா, பெரிய பெரிய ஜிப்பாவோட 4 வேன்களில் வந்து யார் இறங்குறா? இந்த உலமாக்கள் இறங்குறாங்க. இறங்கி நாங்கள் இருக்கிற மதரசாவுக்கு வந்து அந்த மதரசாவுடைய நிர்வாகி இருக்கார்ல, அவர் போய் சந்தித்து பெட்டிஷன் கொடுத்து இவனை நீக்கணும், இவன் வந்து உலமாக்களை புண்படுத்தி விட்டான். அல்லாஹ்வை கேவலப்படுத்தினதுக்கு இவங்களுக்கு ரோசம் வரல. இவங்கள்ட்ட ஏண்டா மார்க்கத்துக்கு விரோதமாக போனீர்கள் கேள்வி கேட்டமே. அதற்காக என்ன செய்தார்கள்னா 4 வேனில் பெரிய 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 உலமாக்கள் ஒரு மீட்டிங் போகிறா இருந்தால் கூட 1000 ரூபா கொடுக்காம வெளியே ஏற மாட்டார்கள். அப்படிப்பட்டவர்கள் சும்மா வர்றாங்க வேன் எடுத்துக்கிட்டு, காசு வாங்காமல். எதுக்காக வேண்டி? இந்த ஜெயிலில் ஒருத்தர் இருக்கிறான், அவன் இந்த மாதிரி நோட்டீஸ் போட்டு எங்களை கேவலப்படுத்தி விட்டான், எங்கள்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்க வேண்டும், இல்லை என்றால் அவரை நீக்க வேண்டும்ங்கிறாங்க. அந்த முத்தவள்ளி நல்ல மனுஷன், அவர் நினைச்சிட்டாரு, எங்கள்கிட்ட ஒரு மதரசாவில் வேலை செய்கிறாரு, டயத்துக்கு பாடம் நடத்துவார், லீவ்லாம் எடுக்க மாட்டார், டியூட்டியில் எந்த குறையும் இல்லை, எங்கள்கிட்ட எந்த குறையும் இல்லாதனால் இதுக்கெல்லாம் நீக்க முடியாது போங்கன்ட்டார். அவர்கிட்ட இவங்க சொல்லி நம்ம நிற்கிறது அந்த மாதிரி டைப்பில் உள்ளார். போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்டால் ஜமாத் உலமா கூட்டம்னு போடுறாங்க. உலமாக்கள் சபையை கூட்டம். எதுக்காக வேண்டி? நமக்காக வேண்டி, எனக்காக வேண்டி, என் ஒருவனுக்காக வேண்டிய ஜமாத் உலமாவை கூடி கூட்டம் போட்டார்கள். எப்படி தடையை கொண்டு வராங்கன்னு பாருங்க. சும்மா இயக்க ஆரம்பிக்கல. இவர்கள் கடைசி வரைக்கும் உள்ளுக்கு இருந்து நாங்கள் செஞ்சிருப்போம். அவர்கள் திருந்தி உண்மை ஒத்துக்கொள்பவர்களாக இருந்தால் இதெல்லாம் தேவையே இல்லை. ஒரு காலத்தில் இவர்கள் தௌஹீதுக்கு வரவே மாட்டார்கள். ஷிர்க்கை நிலைநாட்டுவது மாத்திரம்தான் இவருடைய கொள்கை என்று உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் திருப்பந்துருத்திங்கிற ஒரு ஊரில் ஜமாத் உலமாவுடைய செயற்குழுன்னு கூட்டுறாங்க. எனக்கு அழைப்பு வருது, நீங்கள் வாங்கண்டு. போய் அந்த திருப்பந்துருத்தி செயற்குழுவில் கூடனா ஒரு 60-70 செயற்குழு உறுப்பினர் பெரிய பெரிய உலமாக்கள்லாம் உட்காந்துருக்குறாங்க. நான் போய் உட்காந்துட்டேன். சம்சுல் ஹுதா அவர் தான் மாநில ஜமாத்துலமா தலைவர். அவர் மூத்தா போயிட்டார். அவர் என்ன செய்கிறாரு? அவங்கள்ட்ட கேட்குறாரு, நீங்கள் வந்து நல்ல பிள்ளை, திறமையான பிள்ளை, நீங்கள்லாம் உள்ள நல்ல எதிர்காலம் இருக்கிறது, நீங்கள் இந்த உலமாக்களையெல்லாம் நீங்கள் வந்து இழிவுபடுத்தினதுக்கு மன்னிப்பு கேட்டுருங்க, பிரச்சனை முடிஞ்சுன்னு ஆரம்பிக்கிறாங்க. எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? நான் என்ன செஞ்சு எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? நான் செஞ்சு தவறு என்றால் நிரூபிங்க, ஆதாரத்தை காட்டுங்க, நீங்கள் சொன்ன பேச்சுக்கள் எல்லாம் குர்ஆன் ஹதீஸில் உள்ளதுன்னு சொல்லுங்க, நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்கள் சொல்வதற்கெல்லாம் கேட்க முடியாது அப்படின்னு மறுபடி நீங்கள் எல்லாம் இந்த ஜமாத் உலமாவுக்கு முக்கியமான பொறுப்பை நாங்கள் போட இருக்கிறோம். எப்படி என்னை ஜமாத்தில் பொறுப்பில் போட போகிறாங்களாம், மன்னிப்பு கேட்கணுமா? நீங்கள் மன்னிப்பு கேட்டீர்களே ஆனால் ஜமாத் உலமாவில் உங்களை பொறுப்பாக்கி போடுகிறோம். இப்படி எல்லாம் என்ன செய்கிறார்கள்? ஆசை வார்த்தை காட்டுறார்கள். இதுக்கெல்லாம் நம்ம ஆதாரத்தை சொல்லு. நான் போட்ட பிரசுரத்தில் என்ன தப்பு? நீ பேசுனது எந்த வகையில் ரைட்டு? நீ போட்ட மாநாட்டில் சொன்ன பேச்சு எந்த வகையில் சரி? நான் எதிர்த்து போட்ட பிரசுரம் எந்த வகையில் தவறு? அதை நிரூபிக்காத வரைக்கும் மன்னிப்பு கேட்குற வேலையில் நீ தான் மன்னிப்பு கேட்க வேண்டும். தவறான கொள்கையை மக்கள்கிட்ட பிரச்சாரம் செய்வதற்கு நீ மன்னிப்பு கேட்கணும்னு ஒன்று உலமான்னு நீங்கள் நினைக்கிறீங்க. பேர் தான் உலமாங்க, உருட்டுக்கட்டை வந்துருக்குறாங்க. உருட்டுக்கட்டையோட உலமான்னு சொல்லி கொண்டு முதல்ல இப்படி ஆசை வார்த்தை காட்டணுமா, கேட்கலன்னா போட்டு தள்ளணும்னு சொல்லி உருட்டுக்கட்டையோடு நிற்கிறாங்க. பின்னாடி டேங்கிறாங்க. ஆசை வார்த்தை காட்டி மாட்டேன்றவுடனே டேங்கிறான். திரும்பி பார்த்து அப்படிங்கிறாங்க. யாரு? அஜர்த்துங்க.
வெளியில அது ஜுப்பாலாம் சும்மா போலி, உள்ளுக்குள்ள பூரா ரவுடிசம். அந்த ரவுடிசத்தை காட்டுற விதமாக உருட்டு கடையத்துக்கு என்ன செஞ்சாங்க, அடிக்க வர்றாங்க. அடிச்சு போட்டால் போட்டுடலாம். நான் என்ன செஞ்சேன், இதெல்லாம் எனக்கு தெரியும்ப்பா நீ அடிப்பண்டு, போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லிட்டு தான் வந்திருக்கிறேன். அப்படி போட்டானுல, நான் எழுதிதான் போகலை. அந்த நேரத்தில் விட்டேன். அப்படி என்னது, நான் இங்கே வரும்போது என்னை அடிப்பாங்க, இன்ன நாள் தான் அது காரணம், இன்னும் தான் அழைப்பு கொடுத்துருக்கிறார்கள், எல்லாத்தையும் எவிடன்ஸோட ஸ்டேஷனில் எழுதி கொடுத்து தான் வந்திருக்கிறேன். அடிச்சுக்கிட்டேன். ஒரு போய் அடிக்கலை, தப்பிச்சு. அதனால வணக்குதா. அந்த நேரத்தில் அப்படி சொன்ன பிறகு வெளியே வந்துட்டோம். எதுக்கு இது சொல்கிறேன்னு கேட்டால், மார்க்க அறிஞர்கள் என்கிற பெயரில் என் ஒரு மனிதனுக்காக வேண்டி நான் என்ன செஞ்சேன், நீங்கள் தவறான கருத்தை சொன்னே நோட்டீஸ் போட்டேன், அவ்வளோதான், வேற ஒன்றும் செய்யவில்லை. அப்போ இந்த ஒரு காரணத்திற்காக இவ்வளோ பெரிய முஸ்தீப் எடுத்து, என்னை நீக்குவதற்கு முஸ்தீப் எடுத்து, அதுக்கப்புறம் என்னஞ்சாங்க, என்னை அடிப்பதற்கு முஸ்தீப் எடுத்து, ஆசை வார்த்தை காட்டுவதற்கு முஸ்தீப் எடுத்தார்களே. அப்போ தான் நம்ம கவனித்தோம், இது ரொம்ப டேஞ்சராக போய் கொண்டிருக்கிறது. உலமாக்கள் என்று சொல்லிக்கொண்டு இவர்களை மார்க்க அறிஞர்கள் என்று அறவே ஏற்றுக்கொள்ள முடியாது. கண் கூடாக அதை நினைஞ்சோம், நாங்கள் பார்த்து அது புரிந்து கொண்டோம். அப்போ இது சொன்னேன்னு கேட்டால், மார்க்க அறிஞர்களை தடைகளை எதிர்த்து வந்தோங்கிறோம்ல, இப்படி வெளியே நடமாட முடியாத நிலைமை ஏற்படுத்தினார்கள். அதுக்கப்புறம் அந்த ஊரை விட்டு நாங்கள் வெளியேறி இப்போ ஊராக பிரச்சாரம் பண்ணி, அதுக்கு பிறகு இந்த நம்ம ஒரு அமைப்பு கட்டியாக வேண்டும், இனிமேல் தனி நபர்களாக இருந்தால் சரியாக வராது, அமைப்பு ரீதியாக செயல்படணும்னு இதை ஒரு முன்னெடுத்து இதை விடவே கூடாது, கடைசி வரைக்கும் உயிரே போனாலும் பின்வாங்கக்கூடாதுங்கிற வகையில் நாங்கள் இதில் களத்தில் இறங்கணும். இது புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த தடைகளை தகர்த்தெறிந்த விஷயத்தில் இப்படியான ஒரு தடை, ஒரு மனிதனை பள்ளிவாசலுக்கு பள்ளிவாசல் எனக்கு எதிராக நோட்டீஸ் போட்டாங்க. என்ன நோட்டீஸ் தெரியுமா, குரான்லாம் கிடையாது, கட்டையன் கருப்பேன், எனவே நோட்டீஸ் திட்டி. யார் போட்டது, முஸ்தபான்னு சொல்லி இந்த வளத்தூரில் இமாம், அவர் பேரை போட்டு, அவர் ஜமாத்துல் மோட செயலாளர், அவர் பேரை போட்டு நோட்டீஸ் போடுறாரு. வெறுமனே நீ திட்டி, வேற ஒன்றுமே கிடையாது. கிறுக்கன், பைத்தியக்காரன், முட்டா பைய, இந்த மாதிரி இருந்துச்சே தவிர ஒரு வாதமும் கருத்தே இல்லை. இப்படி போட்டு எல்லா ஜும்மாக்களையும் கொடுத்தாங்க. இதை எல்லா அந்த மாவட்டத்தில் உள்ள எல்லா பள்ளி வாசல்களையும் இதை கொடுத்தார்கள். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், அதே தஞ்சாவூரில் நம்ம கூட்டம் போட்டாகணும். எந்த தஞ்சாவூரில் வலிமார்கள் மாநாடு போட்டார்களோ அதே ஊரில் போடணும்னு நினைத்து கொண்டிருக்கும் பொழுது 2 சகோதரர்கள் வந்தார்கள். எங்கள் சங்கரம் மந்தல்ங்கிற நாங்கள் இருந்த ஊருக்கு. நாங்கள் ஒரு கூட்டம் போட போகிறோம் தஞ்சாவூரில், இந்த ஷிர்கை எதிர்த்து போட போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டார்கள். யார் என்னாலும் தெரியாது. சரி, ஆர்வத்தில் சரி வர்றோம் போங்க, என்னைக்கு இந்த டேட்டெல்லாம் கேட்டு டேட்டை கொடுத்தாச்சு. டேட்டை கொடுத்து போய் தஞ்சாவூரில் இறங்கினா மீட்டிங் காணோம், இந்த அறிகுறியும் காணோம். பஸ் ஸ்டாண்டில் இறங்குறோம், ஒரு அறிகுறியும் காணோம். ஒரு மைக்கெல்லாம் கட்டிருக்கணும்ல, ஒன்றையுமே காணோம். ஒரு போஸ்டரை காணோம், நோட்டீஸை காணோம், ஒரு கூட்டம் நடப்பதற்கான ஒரு 10-20 பேர் அந்த மாதிரி காணோம். கீழே வாசல்னு ஒரு ஏரியாவில் போய் வச்சுருந்தாங்க. ஆட்டு மந்தை அஞ்சல்கார தெரு அந்த மீட்டிங் நடந்த இடம். சரின்னு சொல்லிட்டு நினைச்சோம்னா ஒரு முண்டாசு மாதிரி கட்டிக்கிட்டு அடையாளம் தெரியாமல் அந்த இடம் வரைக்கும் போய் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேர் போகிறோம். போனால் அந்த இடத்துல சின்ன ஒரு டேபிள் போட்டு தெருவில் இருந்துச்சு, கூட்டம் போட்டுருந்தாங்க அந்த பசங்க. சின்னதாக போட்டு டேபிள் தரையில் போட்டு இந்த மாதிரி டேபிளில் போட்டு ஒரு சேரை போட்டு வச்சுருந்தாங்க. அதான் ஃபஸ்ட்டு கூட்டம் அந்த ஒளிமாறல் மாநாட்டுக்கு எதிராக தஞ்சாவூர் நடந்த கூட்டம். ஒரு 20-25 பேர் முன்னாடி உட்காந்துருந்தாங்க. அப்போ அவங்க என்னோடலாம் பேசினார்களோ அதையெல்லாம் எதிர்த்து குர்ஆனை செட்பில் விலைக்கு கூட்டத்தை போட்டோம். இப்படியாக ஒவ்வொரு ஊர்லையும் இதை கேள்விப்பட்டு மக்கள் அழைக்க ஆரம்பித்த பிறகுதான் இந்த தௌஹீதுடைய வளர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக நாளுக்கு நாள் வளர்ந்தது. இப்படி வளர்ந்த நேரங்களில் இந்த என்ன மாதிரி தடையெல்லாம் வைத்தாங்கன்னு கேட்டால், போகிற எந்த ஊரில் போனாலும் அடிக்கிறது தான் ஒரு கொள்கை. கூட்டம் நடந்துக்கிட்டும் அடித்தார்கள். நாகூரில் அடித்திருக்கிறார்கள். நாகூரில் கூட்டம் பேசி கொண்டிருக்கும்போது அடித்தார்கள். எந்த ஒரு கொள்கைக்காரனை அடிச்சிருக்காங்களா? இந்து முன்னணிக்காரமே கூட்டம் போடுவான், திட்டுவான், அங்கே போய் அடிக்க தைரியம் கிடையாது. இஸ்லாத்தை பற்றி திட்டுவான், நபிகள் நாயத்தை திட்டுவான். அந்த கூட்டங்கள் எல்லாம் அந்த தெருக்களில் நடக்கும். அதற்கு எதிராக வாயை திறக்க மாட்டார்கள். தௌஹீத் ஜமாத் சார்பாக நம்ம போகிறோம் என்று சொன்ன உடனே திரண்டு வந்து அடிப்பார்கள். முத்துப்பேட்டையில் அடித்தார்கள், இந்த ராஜகிரிங்கிற ஊரில் அடித்தார்கள், கடையனூரில் அடித்தார்கள், மேலப்பாறையில் அடித்தார்கள், இணையங்கிற கன்னியாகுமரி மாவட்டத்தில் அங்கே அடித்தார்கள். இப்படி பல ஊர்களில், போகிற ஊர்களில், திருவிதாங்கூரில் அடித்தார்கள். பல ஊர்களில் கூட்டம் போட போனோம்னு சொன்னால் கோயம்புத்தூரில் பல முறை அடித்தவொன்னே ஓடி விடுவார்கள், ஒதுங்கி விடுவார்கள் அவங்க நினைத்தார்கள். அடிக்க அல்லாஹ் என்ன செஞ்சான்னு கேட்டால், நமக்கு உறுதியை தந்தான், மக்களும் புரிந்து கொள்ளக்கூடிய. ஏன் அடிக்கிறாங்க? கருத்து இருந்தால் கருத்தை சொல்ல வேண்டியதானே, விளக்க வேண்டியதானே, தவறை புரிய வைக்க வேண்டியதானே அப்படின்ற சிந்தனை மக்களுக்கு ஏற்படுத்தினது இவங்களுடைய அடாவடித்தனம் தான்.
இப்படி எல்லா ஊர்களையும் இந்த அடி தௌஹீதுன்னு சொன்னாலேயே அடிக்கணுங்கிற ஒரு நிலையை உண்டாக்கினார்கள். மூத்தா போனாலும் கூட அடக்க முடியாத அளவுக்குலாம் பல ஊர்களில் நீங்கள் எல்லாம் கஷ்டப்பட்டிருப்பீர்கள். இந்த தடைகள் எல்லாம் கடந்து வளர்ந்து ஆச்சரியமாக இருக்கிறது. எப்படி வளர்ந்துச்சு? எவ்வளவு தடை! 2 பேர் இருக்க முடியாது, வீட்டில் போய் பேச முடியாது, ஒரு 10 பேர் உட்காந்து பேச முடியாது, ஒளிஞ்சு ஒளிஞ்சு நாங்கள் போவோம். ஒரு ஊருக்கு போகிறான்னா முந்தின ஊரில் இறங்கி அடுத்த பஸ்ஸில் ஏறி அடுத்த பஸ்ஸில் ஏறிலாம் போவோம். ஏன் போய் சேர்ந்துருவோம், சேர்ந்த பிறகு பார்த்துக்குருவோம். போகிற இடத்துல போட்டு தட்டா என்ன பண்ணுறது என்கிற மாதிரி எல்லாம் அஞ்சு பயந்து பயந்து பிரச்சாரம் பண்ண அந்த காலத்தை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். இவ்வளவையும் தாண்டி அழிஞ்சே போயிருக்கும் அல்லாஹ்வுடைய உதவி என்றால். இவர்கள் கொடுத்த அந்த இடைஞ்சல் முட்டுக்கட்டைகளை இறை உதவி மாத்திரம் இல்லாமல் இருந்தால், இது ஒரு பாத்திலான கொள்கையாக இருந்தால் கண்டிப்பாக அழிஞ்சு போயிருக்கேன். நினையாபுரத்தில் இந்த ஆச்சரியம் எங்கெல்லாம் விரட்டி விட்டாங்கல்லோ அங்கெல்லாம் தாறுமாறாக இருக்கும். நாகூரில் விரட்டினாங்களா, அங்கே மாநாடு, பிரம்மாண்டமான மாநாடு. நாகூர் தர்கா காத்தாடுது, எல்லாம் இந்துக்கள் தான் போகிறாங்க, முஸ்லீம் யாரும் போகிறதில்ல. அந்தளவுக்கு எல்லாம் ஆக்கி விட்டான். அங்கே அப்படி ஆயிடுச்சு, ராஜ்யத்தில் அப்படி ஆகிவிட்டது. போன ஊர்களில் எல்லா ஊர்களையும் அடித்த ஊர்கள்லாம் தாறுமாறாக வளரக்கூடிய நிலையை பார்க்குறோம். அப்போ இந்த தடைகளை எல்லாம் தாண்டி இந்த தௌஹீத் வளர்ந்திருக்கிறது சொன்னால் அதுக்கு என்ன காரணம்? இது அல்லாஹ்வுடைய மார்க்கம், வஹி அடிப்படையில் இயங்கக்கூடிய ஒரு கொள்கை. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை இவங்க சரியான முறையில் சொல்கிறார்கள். இந்த ஒரு காரணத்தினால் தான் வளர்கிறது. இதெல்லாம் போக இந்த உறுதி நமக்கு எதனால் கிடைக்கிறது? உங்களுக்கு நாளைக்கு வரும், நீ வளர்ந்துட்டீங்க. வளராத பல ஊர்கள்லாம் அவங்க பக்கத்தில் இருக்கும். அங்கே எல்லாம் போய் சொல்ல போகும்பொழுது அடி விழுவும், உதவுழும். 2 பேர் இருப்பான், 3 பேர் இருப்பான், ஊரை திரண்டு அடிப்பான். அப்போ நம்ம என்ன முடிவு வர வேண்டும் என்றால், இது நபிமார்களுடைய பிரச்சாரம். நபிமார்களை கொலை செஞ்சாங்களே இல்லையா? நபிமார்கள் செஞ்ச மார்க்கம் கரெக்டான மார்க்கம் தானே? அப்படி சொல்லும் பொழுது பல நபிமார்களை எதிரிகள் கொலை செய்தார்கள், பல நபிமார்களை ஊரை விட்டு வெளியேற்றினார்கள். ஷுஐப் நபி அவர்கள் போய் இந்த மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணுகிறார்கள். அப்போ என்ன சொன்னாங்க? இல்லை நுகுரி ஜன்னக யா ஷுஐப், ஷுஐபே உன்னை ஊரை விட்டு வெளியேற்றிடுவோம், ஒல்லதீனமாக்க உன்னோடு உள்ள மக்களை வெளியேற்றுவோம், அவ்வளோ தவுதுன்னு ஃபீம் இல்லத்தினா, இல்லைன்னா எங்கள் மார்க்க திரும்பிடு, உன்னை எங்கள் கொள்கைக்கு வந்துரு, இல்லைன்னா ஊரை விட்டு போயிரு. இதைத்தானுங்க எல்லா நபிமார்களும் சந்தித்தார்கள். நாம் நபிமாருடைய கொள்கையை பிரச்சாரம் செய்வதாக இருந்தால் இது வருமா வராதா? இதை நீங்கள் மனசில் வைத்திருந்த காரணத்தினால் தான் வளர்ந்தது. நாங்கள் மாத்திரமில்லை, நீங்கள் வைத்தீர்கள். இந்த மார்க்கத்தில் யாரெல்லாம் தாயிகளாக களத்தில் நிற்கிறார்களோ அத்தனை பேர் உள்ளத்தில் என்ன இருக்கிறது? இது நபிமார்கள் சந்தித்த பிரச்சனை. அவன் நம்மளை அடித்தா தான் நம்ம கரெக்டாக இருக்கிறோம்னு அர்த்தம், அவன் ஊர் நீக்க செஞ்சா தான் நம்ம ஒழுங்காக சொல்லிக்கிறோம்னு அர்த்தம் என்கிற மாதிரியான ஒரு உறுதிப்பாட்டை எடுத்த காரணத்தினால்தான் இந்த தௌஹீத் அத்தனை தடைகளையும் கடந்திருந்திருக்குது, வளர்ந்துருக்கிற காட்சியை பார்க்கிறோம். அதே மாதிரி என்னுடைய சொந்த ஊரில் நடந்த ஒரு அனுபவத்தை சொன்னால் உங்களுக்கு எந்த மாதிரிலாம் எதிர்ப்பு வந்துச்சு என்பதற்காக வேண்டி, நாங்கள் ஓதி முடிச்சுட்டு வந்த புதுசு ஊரில், எங்கள் ஊரில் அந்தர்தீவு மௌலானான்னு ஒருத்தர் வருவார் வருஷம். அந்தர்தீவுனா கேரளா பக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்தர்தீவு மௌலானான்னு வந்தால் அவர் தான் அல்லாஹ் எங்கள் ஊருக்கு. எங்கள் ஊர் மக்களை பொறுத்தவரைக்கும் யார் அவர் அல்லாஹ் வந்து இறங்கிட்டார்னு சொன்னால் அவர் அந்தளவு கொண்டாடுவார்கள். அவர் பார்த்தா புண்ணியம், அவர் கை கொடுத்தா புண்ணியம், அவர் சாப்பாடு போட்டால் புண்ணியம், அப்படிங்கிற மாதிரியான அடிப்படையில் அவர் அதிகமாக மதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். அப்போ 5-6 வருஷமாக எங்கள் ஊரில் மழை இல்லாமல் கடுமையான வறட்சி நிலவுகிறது. அந்த வறட்சி நிலவுற வருஷத்தில் அவர் வர்றார். வரும்பொழுது அந்தர்தீவு மௌலானா வந்திருக்கிறார்கள். அவங்க தலைமையில் ராத்திபு நடைபெறும், ராத்திபு மஜ்லிஸ் நடைபெறும், அதில் எல்லாரும் கலந்து கொள்ளுங்கள்னு ஜமாத்தில் அறிவிக்கிறாங்க. அந்தர்தீவு மௌலானா கடவுளை கொண்டாடுறாங்க. அவர் எங்கள் ஊருக்கு வந்திருக்கார், நான் ஊரில் இருக்கிறேன். நான் ஊரில் ஓதி முடிச்சுட்டு வந்த நேரம், ஊரில் இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து மௌலானா வந்தார்ல, வந்தோன்னு என்ன செய்கிறாங்க, ஏன்னா மௌலானாட்ட மழைக்கு முறையிடுறாங்க. மௌலானா மழை இல்லை, ஒரு ராத்திப்பை போடுங்க மழை வந்துடும் அப்படின்ட்டார். உடனே இவங்க ஜமாத்தை அறிவிச்சு விட்டாங்க, ராத்திபத்து ஜலாலியான்னு ஒன்று இருக்கு எங்கள் ஊரில், அதை நீங்கள் பள்ளிவாசலில் ஓதணும், எல்லோரும் வந்துருங்கன்ட்டாங்க. அப்போ நான் என்ன செஞ்சேன், நான் பள்ளிவாசலில் இருந்தேன். ராத்திப்பு நடந்து கொண்டிருக்கும் பொழுது வேணும்டே நினைஞ்சேன், வெளிப்பள்ளியில் 10 பசங்களை கூட்டி வச்சுட்டு குர்ஆன் ஓதி கொடுத்தேன். அங்கே ராத்திப்பு நடக்குது, அதில் கலந்து கொள்ள அதே பள்ளிவாசலில் உட்கார்ந்து கொண்டு நான் 10 இளைஞர்களை சின்ன பசங்களை கூப்பிட்டு வைத்து கொண்டு அலிஃப் பேண்டு சொல்லி நினைஞ்சேன், சொல்லி கொடுத்து வேணும்ண்டு கேட்கட்டுமெண்டு. மௌலானா ராத்திப்பு செய்கிறாங்க, நீ மௌலானாவை அவமதிக்கிற விதமாக நீ வந்து வேறு வேலை செஞ்சுட்டு இருக்கிற, நீ ராத்திப்புல போய் உட்காருனாங்க. ராத்திப்புல உட்கார மாட்டேன், மௌலான்ட்ட எந்த வந்து அதுக்கு ஆதாரத்தை காட்ட சொல்லு, மலைக்கு ராத்திப்பு சொல்கிறார்ல, மௌலானா ஆதாரம் காட்ட சொல்லு அப்படின்னு எதிர்க்கிறேன். அப்புறமேலே ஊரே திரண்டு கூட்டி மௌலானாவை மௌலானா அல்லாவில் மௌலானாண்ட சும்மா அல்ல அவங்களுக்கு மௌலானாவை அவமதித்து விட்டார்கள், இவனை வந்து ஊர் நீக்கம் செய்ய வேண்டும், மன்னிப்பு கேட்க வேண்டும் சொல்லி ஊரை கூட்டி விட்டாங்க.
இந்த ஒரு விஷயம் செஞ்சதுக்காக வேண்டி என்னடா மழை இல்லாட்டி ராத்திப்பு செய்யணும்னு எவன்டா சொன்னதுன்னு கேட்குறேன். இது ஏன்டா மார்க்கத்தில் இல்லாத செய்கிறீங்க? இதுக்காக ஊரே கூட்டிட்டு அம்புட்டுன்னு திரண்டு போச்சு பள்ளிவாசல் பூரா. ராத்திப்பு கூட அம்புட்டு பேர் வரல. எனக்கு எதிராக அறிவு செஞ்சவுடனே ஊரை மகரிப்பு தொழுதுட்டு ஊரை திரண்டு இருக்கிறது. பெரிய பெரிய பணக்காரன் வெளியூரில் இருந்தவங்களாம் வந்துட்டாங்க. எல்லாம் திரண்டுக்கு நான் ஒரு ஆள் மட்டும் உட்காந்துட்டு இருக்கிறேன். நீங்கள் மூலானாட்ட மன்னிப்பு கேட்கணும். எதுக்கு கேட்கணும்? மூலானாவுடைய ராத்திப்பில் நீங்கள் கலந்து கொள்ளவில்லை, அதுக்கு மன்னிப்பு கேட்கணுமா? மன்னிப்பு கேட்குறேன். மூலானாட்டை என்கிட்ட வந்து மழைக்கு வந்து ராத்திப்பு செய்யலாம்னு ஆதாரம் தர சொல்லுங்கள். மழை பெய்யவில்லை என்று சொன்னால் ராத்திப்பு செய்யலாங்கிறதுக்கு ஆதாரத்தை காட்ட சொல்லுங்கள் அப்படின்னோடனே முடிக்கிறாங்க. நான் செய்வது தவறுன்னு மூலானா நிரூபிக்கட்டும், மன்னிப்பு கேட்குறேன். தவறுன்னு நிரூபிக்கலைன்னு சொன்னால் நான் அவரை மன்னிப்பு கேட்க சொல்லுங்கள் அப்படின்னோடனே 2 நல்ல மனிதர்கள், அவன் சொல்கிற சரியாத்தானே இருக்குது, மூலானாவை கூப்பிடுங்க, அல்ல மூலானாட்டை இவரை கூட்டிகிட்டு போங்க, அப்படி அவர்கிட்ட ஆதாரம் கேட்கட்டும்னு சொல்லி சொன்னோன்னே அது அப்படியே அடங்கி போய் சரின்ட்டாங்க. சரின்னொன்னே அவங்க நினச்சாங்க மூலான அள்ளி போட போகிற ஆதாரத்தை கூட்டிகிட்டு போய் அப்புறம் மன்னிப்பு கேட்க வச்சுருவோம். அவர் ஒரு பங்களாவில் தங்க வச்சுருக்காங்க. அப்போ ஒரு 20 பேர் செலக்ட் பண்ணி என்னை கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே ஊர் மக்கள்லாம் இங்கே திரண்டு உட்காந்துருக்குது. வெயிட் பண்ணுங்கள், மூலானாட்டை இவர் கூட்டிகிட்டு போகிறோம், ஆதாரத்தை நிரூபிக்கலைன்னு சொன்னால் இங்கே வந்து மன்னிப்பு வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20 செலக்ட் பண்ண ஆட்களை கூட்டிகிட்டு மூலானாட்டை போகிறாங்க. அப்போ நம்ம மதுகபெல்லாம் எதிர்க்காத காலம், சிறுக்கு எதிர்த்து மதுகபுல இருந்த காலம், சொல்லப்போனேன் ஓதி முடிச்சுட்டு வந்த காலம். அப்போ நான் என்ன செஞ்சேன்னா துகுபான்னு ஒரு கிதாப் இருக்குது, எங்கள் மாரசாவை தூக்கிட்டு போயிட்டேன். எடுக்க விட்டு போய் உட்காந்தோடனே அவர்கிட்ட கேட்குறேன், மூலானா இந்த மாதிரி நீங்கள் மலைக்கா வேண்டி இந்த மாதிரி ராத்திப்பு செய்கிறீங்களா, எங்கே இருக்குது அப்படி முழிக்கிறாரு. இல்லை அது ஒரு நல்ல காரியம் தானே. இல்லை யார் சொன்ன, எதில் எந்த கித்த நீங்கள் ஷாபி மதுகபாண்டா? ஆமாண்டார். ஷாபி மதுகப கித்தாப்பில் மலைக்கு என்ன செய்யணும் இந்தாங்கன்னு இப்படி இஸ்திஸ்கா மலை தொழுகைன்னு பாடம் இருக்குது, அதை எடுத்து போட்டேன். மழை இல்லாட்டி மலை தொழுகை நடத்தணும்னு மூலம் அதை பாருங்கள். அவனுக்கு அரபியே தெரியாது. கடைசியில் பார்த்தா கொடுத்து படிக்க போனானாங்கிறேன். சொல்லுங்கள் இல்லை நீங்கள் வாசிக்க போனானா, சொல்லுங்கிறான். இல்லை நீங்கள் என்னன்னு பாருங்கள் அப்படிங்கிறேன். அப்போ தான் தெரியுது நம்ம வேஷம் மட்டும்தான் இருக்குது, அரபி தெரியாது. மூலானாங்கிறது வெறுமனை ஜுப்பாவும் தலப்பம் கட்டிருக்கானே தவிர வாசிக்க தெரியாது. ஜேர் ஜப்பர் இல்லாட்டி வாசிக்க தெரியாது அவனுக்கு. அந்த கித்தாப்பை கொடுத்துட்டு மழை இல்லாட்டி வந்து தொழுகை சொல்லித்தானே இருக்குது. ஆமாம் அப்படி தான் இருக்குது அப்படிங்கிறான் என்கிட்ட. நான் ஒரு சின்ன பையன், இப்போ இந்த வயசில் இல்லை, எனக்கு அப்போ 18 வயசு இருக்குன்னு வைங்களேன். 18 வயசில் இருக்கிற என்கிட்ட வந்து அந்த மூலானா என்ன செய்யலான்னு கேட்டால் அவ்வளோ அடி பணிஞ்சு போய் சரி அப்படி தான் இருக்குது, அப்படி தான் இருக்குது. ராத்திப்பு இருக்கா? ராத்திப்பு இல்லை தாங்கிறான். வாசிக்க சொன்னால் வாசிக்க மாட்டேங்கிறான். நான் சொல்கிறதுல ஆமாங்கிறான். இந்த கூட்டிகிட்டு போன 20 பேர் கறி பூசி கேவலப்பட்டு போய் அதுக்கப்புறம் திருந்தணுமா இல்லையா வந்து ஊரில் சொல்கிறாங்க, மூலானா வந்து அவர் ஆதாரம் காட்டல, இவர் ஆதாரத்தெல்லாம் காட்டினார், அதில் மன்னிப்பு கேட்க தேவையில்லைன்னு. கேட்க மாட்டான்றானுவா? அதெல்லாம் முடியாது, மன்னிப்பு கேட்டான்றானுவோ. இந்த 20 பேர் ஒத்துக்கிட்டாங்க. ஊர் மக்கள்கிட்ட வந்து சொன்னால் அதெல்லாம் மூலானாவை அவமானப்படுத்த விட முடியாது, மன்னிப்பு தான் கேட்கணும். முடியாது போடான்ட்டேன். ஊரை விட்டு நீக்கி விட்டாங்க நம்மளை. அந்த வயசுலேயே ஊரை விட்டு உன்னை ஊர் நீக்கம் செய்து விட்டோம். அப்போ எதுக்கு நான் சொல்கிறேன்னு கேட்டால், அந்த ஏகத்துவத்தை சொல்லும் பொழுது எவ்வளவுக்கு கடுமையான ஒரு நிலையில் எதிர்கொள்கிறார்கள். ஒரு மனிதனை வந்து கடவுளை நினைக்கிறான், என்னடா ஆதாரம், மலை துளைக்கு ஆதாரம் என்னன்னு கேட்க முடியலை. நானும் ஒரு மார்க் அறிஞ்சிருந்தேன் அவங்க பார்வையில், 7 வருஷம் படிச்சுட்டு வந்திருக்கான்ல, சரி அவர் மூளை தானப்பா சொல்கிறார்லப்பா என்னென்னு ஒருத்தன் கேட்கல. அப்போ அந்த மூலானா என்று சொல்லிவிட்டால் அது மார்க்கம். இப்படியான ஒரு நிலையில் ஊரை விட்டு ஒதுக்கி தான் நமக்கு ஏன்டா அந்த முஸ்லிம் கடை வைக்க போயிட்டோம். பெருமாள் 5-6 வருஷம் மளிகை கடை வச்சோம், ஓதி முடிச்சுட்டு போய் இதில் ஊரை விட்டு ஒதுக்கிட்டாங்க. அவனு பேச மாட்டேங்கிறான், சலான் சொல்ல மாட்டேங்கிறான், சிரிச்சா கூட சிரிக்க மாட்டேங்கிறான். அப்போ ஊரில் ஒதுக்கப்பட்டு நான் மட்டும் தனியானண்டா எப்படி இருக்கு? அந்த நிலைக்கு ஆளான பிறகு நம்ம பாட்டு கடை வைக்க போகணும்னு போயிட்டேன். இதில் அட்ஜஸ்ட் பண்ணி போக இயலாதுன்னு அதுக்கான தீமையை நான் ஆதரிக்கலை. இது வேணாண்டு அந்த அளவுக்கெல்லாம் கொடுமைகள் கொடுத்தார்கள். அதுக்கப்புறம் தான் மதரசாவில் பிறகு சேர்ந்து மதரசா நானாவும் சேரல. கடை வைத்திருக்கின்ற நேரத்தில் அப்துல்சலாம் ஆஜரத்துன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் எங்கள் கடைக்கு வந்து, தம்பி நீலாம் திறமையான புள்ள, நீங்கள் நல்ல மார்க்கறி உள்ள ஆள், பாடம் நடத்த தகுதியான ஒரு ஆள், நீங்கள் மதரசாவில் சேருங்க இழுத்துட்டு போயிட்டார். நீங்கள் அப்போ தான் அந்த மதரசாவில் இருக்கும்போது இந்த மாநாடுலாம் நடந்தது, தஞ்சாவூர் வழிமாறு மாநாடு நடந்தது. கடையை மூடிவிட்டு போயிட்டோம். இல்லைன்னா கடையில் வராட்டி நான் ஒரு வியாபாரியாக போயிருந்திருப்போம், வணங்குதா? அப்போ இந்த மாதிரியான அளவில் எல்லாம் இடைஞ்சல் தந்தார்கள். வாழ முடியாமல், ஊருக்குள்ளே இருக்க முடியாமல், எங்கிட்ட ஓடணுங்கிற அளவுக்கெல்லாம் இடைஞ்சல் தந்தார்கள். அதையெல்லாம் கடந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய உதவியெல்லாம் கிடைத்து இன்றைக்கு இவ்வளோ பெரிய மக்கள் திரளை கொண்டதாக நம்ம பார்த்துருக்குறோம். அப்போ எதிர்ப்பு என்பது வந்து, தடைகள் என்பது பல வகையில் வரும். எனக்கு வந்த மாதிரி தான் வரும்னு சொல்ல முடியும். என்னையெல்லாம் தாண்டி தடையை அனுபவித்தரலாம் நீங்கள் ஊர்களில் இருக்கிறீர்கள். உங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் இறந்து போய் அவர் அடக்கம் செய்வதற்காக பட்ட கஷ்டங்கள்லாம் எனக்கு வரவில்லை, நீங்கள் பட்டிருக்கிறீர்கள். பள்ளிவாசல துளப்பை அடித்து மண்டையை உடைச்சதெல்லாம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு, எனக்கு ஏற்படவில்லை.
அப்போ பலவிதமான துன்பங்களையும் கஷ்டங்களையும் நீங்கள் அனுபவித்திருக்கிறீர்கள். இது நாளைக்கும் தொடரும். வளர்ந்த ஊர்களை தவிர வேறு பகுதிகளுக்கு மார்க்கத்தை கொண்டு சென்றால் இதே மாதிரியான தடைகள்லாம் தொடரும். அப்போ நம்ம உறுதியாக நின்றால் கண்டிப்பாக அல்லாஹ் உதவி செய்வான். அதுக்கு தான் ஆதாரம். உறுதியாக நின்றால் நம்ம கைவிடலையில் அல்ல. நம்மள கொள்கையை சொல்கிறேன், இந்த ஏகத்துவ கொள்கை அல்லாஹ் கைவிட்டானா? அதுக்கு நியாயமாக பாடுபடக்கூடியவர்கள் இருக்கிற வரைக்கும் அதற்கு அல்லாஹ்வுடைய மறைமுகமான இருந்து கொண்டே இருக்கும். எப்படி வரும்னே சொல்ல முடியாது. வெட்டினவர்கள்லாம் தௌஹீத். ஆச்சரியமாக இருக்கிறது. தௌஹீத் ஜமாஅத்தில் யார் நம்மளை வெட்டினார்களோ அவர்கள் நிர்வாகியாக வருகிறார்கள். யார் நம்மளை அடித்தார்களோ அவர்கள் நிர்வாகியாக வருகிறார்கள். யார் நமக்கு தொல்லைப்படுத்தினார்களோ அவர்கள் ஜமாத்தை கட்டி கேட்கக்கூடியவர்களாக எல்லாம் மாற்றி காட்டியிருக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் எப்படி உமர் கொல்ல வந்தார்ல, கொல்ல வந்துவிட்டு இந்த மார்க்கத்துடைய தூணாக மாறினார்ல, அந்த மாதிரியான நிலையில் தான் நீங்கள் முக்கள் அதிகமானவர் இருக்கிறீர்கள். இதே கடை நடுவில் அடித்தவர்கள் இங்கே இருப்பீர்கள். கண்டிப்பாக இந்த ஜமாத்துடைய ஒரு ஆதரவாளராக உறுப்பினராக நீங்கள் இருப்பீர்கள். அந்தளவுக்கு அல்லாஹ் வந்து மாற்றி காட்டியிருக்கிறான். அதனால் இந்த தடைகளை கடந்து தௌஹீத் வருகிறது சொன்னால் வரும், எதிர்பார்க்கணும். இப்படித்தான் வரும். இந்த ஏகத்துவ கொள்கை யார் சொன்னாலும் இப்படி வரும். நபிமார்கள் அல்லாஹ்வுடைய நேரடி சப்போர்ட்டில் இருந்து சொன்னாலே வரும். நமக்கு நேரடியாக வகையாக வருது. அல்லாஹ் நம்மகிட்ட பேச போகிறான். அல்லாஹ்வுடைய நேரடியான அருள் நமக்கு நேரடி அவன்கிட்ட முறையிடுற அளவுக்கு நம்ம இருக்கிறோமா? அந்த நபிமார்களாலேயே தாங்கி கொள்ள முடியாத துன்பம். அல்லாஹ் கேட்குறான், அம் ஹசிபத்துமான் ததுகுல் ஜன்னா, நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்ல நினைக்கிறீர்களா? வலம்மா யாத்திக்கும் மசலுள்ளதீன ஹலவுமின் கபலிக்கும், உங்களுக்கு முன் சென்ற மக்களுக்கு ஏற்பட்டது போன்ற துன்பம் உங்களுக்கு ஏற்படாமல் சொர்க்கம் போக பார்க்குறீங்களா? மஸ்ஸத்துஹுமுல் பஸாவு வல் அர்ராவு, அவர்களுக்கு கஷ்டங்களும் துன்பங்களும் ஏற்பட்டன. ஒசுல்ஜிலு, அவர்கள் ஆற்றுவிக்கப்பட்டார்கள். ஹத்தா யகூல ரசூல் வல்லதீனமாகும் அத்தான ரசூலுல்லாஹ், அந்த ரசூலும் அந்த உம்மத்துகளும் அல்லாஹ் எப்போ உதவான்னு தெரியலையே, அல்லாஹ்வுடைய இது எப்பன்னு தெரியலை என்று சொல்லும் அளவுக்கு ஆற்றுவிக்கப்பட்டார்கள். கவலைப்படாதீர்கள், அலா இன்ன நஸ்ரல்லாஹி கரீப், அல்லாஹ்வுடைய உதவி சமீபத்தில் தான் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ முந்தைய நபிமார்கள் பட்ட கஷ்டம், அந்த உம்மத்துகள் பட்ட கஷ்டம் படாமல் நம்ம சொர்க்கத்துக்கு போக முடியாது. தொழுதா நீங்கள் சொர்க்கத்துக்கு போக நினைக்கிறீங்க, அது கிடையாது. இதெல்லாம் எப்போ வரேன்? தொழுதா உங்களை அடிப்பானா? நோன்பு வச்சு அடிப்பானா? நீங்கள் ஜக்காத்து கொடுத்தா உங்களை அடிப்பானா? நீங்கள் ஹஜ்ஜுக்கு போனால் உங்களை அடிப்பானா? அடிக்க மாட்டான். அதையும் செய்து கொண்டு ஷிர்க்கை எதிர்க்க வேண்டும், தீமை எதிர்க்க வேண்டும், வரதட்சணை எதிர்க்க வேண்டும், எல்லா விதமான தீமைகளுக்கு எதிராக துணிந்து தைரியமாக குரல் கொடுக்க வேண்டும். அதெல்லாம் செஞ்சால் தானே இது வரும். அல்லாஹ் என்ன சொல்கிறான்டா, சொர்க்கத்துக்கு இங்கே போகிறதா இருந்தால் இதெல்லாம் வரணும். எது வரணும்? ஆற்றுவிக்கப்படணும். அல்லாஹ்வுடைய இது எப்போன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு துன்பத்திற்கு உள்ளாக்கப்படணும். அது வந்தால் தான் சொர்க்கம்னு அல்லாஹ் சொல்வதுக்கு என்ன அர்த்தம்? அது பிரச்சாரம் செய்கிறவனுக்கு தான் வரும். தன்னளவில் செயல்படுறவனுக்கு வரவே வராது. ஏன் தொழுகையை நான் பார்த்துக்கிறேன், ஏனோ இப்போ நான் பார்த்துக்கிறேன், என்ன ஏன் அடிக்க போகிறான்? நீங்கள் தொழுத வேணா 20 ரக்கா தொழுத 8 தொழுதிங்க வீட்டில் வேணா கேட்பான வந்து 20 இல்லைன்னு சொன்னால் தான் கேட்பான். 8 தான் தொழுன்னு அழைச்சா தான் உங்களை அடிக்க வருவான். அப்போ மக்களுக்கு பிரச்சாரம் செய்வதன் மூலமாகத்தான் இந்த துன்பங்கள் எல்லாம் நபிமார்களுக்கு வந்தது. நபி இல்லாத நபி, கடைசி நபியுடைய சமுதாயம். இப்போ நபி கிடையாது, நபியின் பொறுப்பை சுமந்திருக்கிற நம்ம சமுதாயம். இப்போ நாமளும் அதை சொன்னால் தான் அந்த அடி கிடைக்கும், அந்த உத கிடைக்கும். அவர்களை பட்ட துன்பங்கள்லாம் நமக்கு வரும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து சஹாபாக்கள் முறையிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே தாங்க முடியலையே, இவங்களுடைய துன்பம் தாங்க முடியலையே, அடி உத கொடுமையாக இருக்கிறதே என்று ரசூலுல்லாஹ்ட்ட வந்து முறையிடுறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, அப்படி தான்ப்பா இருக்கு. உங்களுக்கு முந்தின சமுதாயத்தில் என்ன செஞ்சாங்க, குழி தோண்டி ஆளை மண்ணுக்குள்ளே புதைச்சி இரும்பு சீப்புனால உடம்பு கிழிப்பாங்க, ரத்தம் ஓடும் நபிமார்களுக்கு, அல்லாஹ் மன்னிப்பாயாக என்று அவர்கள் துவா செய்திருக்கிறார்கள். அந்த துன்பங்கள்லாம் உங்களுக்கு வந்துருச்சு. அதை விட சின்ன துன்பம் தான் அடைஞ்சிருக்கிறீர்கள், அவசரப்படாதீங்க, அல்லாஹ் உதவி செய்வான்னு சொன்னார்கள். 10 வருஷத்தில் உதவி செஞ்சானா இல்லையா? 15 வருஷம் உதவி செஞ்சானா இல்லையா? 23 வருஷத்தில் பெரிய சாம்ராஜ்யத்தினுடைய அதிபராக அவர்களை ஆக்கி அரபு பிரதேசம் முழுவதுக்கும் தௌஹீத் அல்லாஹ் கொண்டு போனானா இல்லையா? அப்போ அந்த தியாகங்களுக்கு பின்னாடி தான் இதெல்லாம் வளரும். நீங்கள் நினைச்சால்தான் மேலும் மேலும் வளரும். அப்படி நினைத்தவர்கள் தான் இதற்கு முன்னாடி இந்த ஜமாத்தில் களத்தில் நின்றுருக்கிறார்கள். எல்லா தாய்களுமே அடி உதைகளுக்கு உள்ளாகித்தான் நின்றுருக்கிறார்கள். அது நம்ம பயணத்தை என்னைக்கு நிறுத்துகிறோமோ, இனி நம்ம செட் ஆகிட்டோம், பள்ளிவாசல் கட்டிட்டோம், 3 மர்க்கஸ் ஆகிடுச்சு, இனிமேல் அப்படி நினச்சிங்கன்னு வைங்க, அம்புட்டு தான், அடியும் வராது உதவியும் வராது. அப்போ நம்ம 100 மர்க்கஸ் வந்தாலும் சரி,
10 பேர் தௌஹீதுக்கு வராமல் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு வேலை இருக்கிறது. ஒரே ஒருத்தன் தௌஹீதுக்கு வராமல் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு வேலை இருக்கிறது. உங்களை சுற்றி இருக்கிற கிராமங்களில் 2 பேர் இது தௌஹீதுக்கு வராட்டாலும் போய் சொல்ல வேண்டிய கடமை இங்கே இருக்கிறது. இப்படி உணர்ந்து இந்த தௌஹீதை எல்லா பக்கத்துக்கும் கொண்டு செல்ல நீங்கள் முயற்சிப்பீர்களே, ஆனால் இது எப்படி நம்ப முடியாமல் சாத்தியமானதோ? இது எவனாச்சும் நம்பியிருப்பானா? ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி கடையநல்லூரில் இப்படியான சிறுக்க ஒழித்து கபூர வணக்கம் இல்லை, மதுகபு இல்லை, அது மாதிரி வரதட்சணை இல்லை, வட்டி இல்லை, எல்லாத்தையும் கத்தம் பாத்தியா இல்லைன்னு சொல்லி இப்படி ஒரு கூட்டம் நினச்சிருப்பானா? ஒரு கேளிக்கைக்கு வரலாம், இப்படி ஒரு கொள்கைக்காக இப்படி ஒரு கூட்டம் வரும் நினைத்திருக்க முடியாது. இது உண்டான மாதிரி இன்னும் வரவு நிறைய இருக்குது. வளர்ந்துடும் நினச்சிட்டு இருக்கிறீங்க. இவ்வளோதானே மக்கள் தொகை, முஸ்லீம்களுடைய தொகை இவ்வளோதானே அந்த மாவட்டத்தில். இந்த மெசேஜ் சென்று அடையாத பல ஊர்கள் இருக்கிறது. உங்கள் அக்கம்பக்கத்து ஊர்கள் இருக்கிறது. உங்கள் மாவட்டத்தில் எத்தனை முஸ்லீம் கிராமங்கள் இருக்கிறது. அந்த மாதிரியான இடங்களுக்கெல்லாம் பெரிய வளர்ந்த ஊர்கள் ஒரு திட்டம் போட்டு அதை ஒரு களமாக பிரச்சாரமாக யுத்தியாக எடுத்துக்கொண்டு நீங்கள் போக வேண்டும். போகும்போது அடிக்கவும் செய்வான், தயார்படுத்தி கொண்டு போக வேண்டும். அடி வாங்குவதற்கு உங்களை பக்குவப்படுத்தி கொண்டு போக வேண்டும். அந்த மாதிரிலாம் செய்வதன் மூலமாகத்தான் சொர்க்கத்தை அடைய வேண்டும். அப்படி அடைந்து தடைகளை தகர்த்து இன்றைக்கு தௌஹீத் தலை நிமிர்ந்து சொன்னமே, இதை இன்ஷா அல்லாஹ் ஒரு 10 வருஷத்துக்கு பிறகு இன்னொரு கூட்டம் இதே தௌஹீத் ஜமாத் என்ன செய்யணும் பேசி காட்டின. எப்படி அன்னைக்கு கடையனூரில் பாருங்க கூட்டம் போட்டாங்களாம், அதெல்லாம் கூட்டமா இங்கே பார் என்று சொல்லும் அளவுக்கு இது 100 மடங்கு கூட்ட வேண்டும். 10 ஆண்டுகளுக்கு பிறகு நம்ம கூட்டம் இந்த கூட்டத்தை சின்ன கூட்டம் என்று அவர்கள் சொல்வார்களே, ஆனால் அப்போ தான் நம்ம வேலை செஞ்சு கொண்டு அர்த்தம். இதை விட குறைந்த கூட்டம் வந்துடக்கூடாது. இது மாதிரி 10 மடங்கு 100 மடங்கு கூட்டத்தை நாளைக்கு ஒரு அடுத்த ஜெனரேஷன் கூட்டி காட்டி கடையனூரில் போட்டியில்லா கூட்டம், அப்போ நம்ம எப்படி இருந்தோம், 5000 பேர் 10,000 பேர் இருந்தோமா, அன்னைக்கு பார் என்று சொல்லும் அளவுக்கு வளர வேண்டும். அப்படி வளரக்கூடிய அதில் பங்கெடுக்கக்கூடிய நன்மக்களாக, அதற்கு பாடுபடக்கூடிய நன்மக்களாக, அடி உதைகள் துன்பம் எது வந்தாலும் சகித்து கொண்டு கடைசி வரை கொள்கைக்காகவே வாழ்ந்து கொள்கைக்காக மரணிக்கக்கூடிய நன்மக்களாக உங்களையும் எங்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்